ग्रीवं प्रपद्ये मनसुभाई आचार्य स्वामी वழிகாட்டுதல்ல நடந்துட்டு இருக்க மாசாந்திர உபன்யாச சீரீஸ் இது வந்து பல மாதங்களாக நடந்துருக்கு. சுவாமி இருக்கும்போது நமக்கு காமிச்சு கொடுத்த ஒரு கர்த்தா அதிலே போயிட்டு பலரிடம் பல முறையில் கேட்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நியதியில இது மாதிரி பல வித்வான்கள் வித்வான்கள் அப்கமிங் வித்வான்ஸ் எல்லாரையும் அழைச்சிருந்து அவ்வாறு மூலமா நம்ம கேட்கணும் அப்படின்ற ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்தார் சுவாமி. அப்படி பல வித்வான்கள் இங்க பண்ணாத ஈஸ்வரன் வித்வான்களே கிடையாது. எல்லாரும் இங்க வந்து அனுபவிச்சிருக்கா. அப்பேற்பட்ட ஒரு இடம் விசேஷம் இருக்கு. அதனால இந்த சுவாமி இங்க ஒரு பேர் தெரியாது. ஒரு பேர் சொன்னா வரவதே புதுசா ஒரு சுவாமி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது. அப்பவே கால் சக்சஸ் இந்த ரைட். ஏன்னா நம்ம சுவாமியோடைய ஒரு அவருக்கு அபிமதமான ஒரு எண்ணங்களை வந்து இதெல்லாம் எல்லாரையும் வேலை பண்றவங்க எல்லாரையும் இன்ட்ரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா பல ரத்னங்கள் நமக்கு தெரியாம மறைஞ்சிருக்கு. அதெல்லாம் கொண்டு வந்து நம்ம அனுபவிக்கணும் அப்படின்றது சுவாமியோடைய ஒரு அவர் வச்சிருந்த பத்தாவுடைய ஒரு தாற்பயம். அந்த விஷயத்துல இந்த சுவாமி ஞானப்பழந்தை ஸ்ரீனிவாச வரதாச்சார் சுவாமிகள். இவர் யார் அப்படின்னா இவருடைய திருத்தாப்பனார் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். திருமலை பரகால மடத்தை சேர்ந்த சுவாமிகள். அவர் வந்து திருமலையில வந்து சஹஸ்ரநாம அர்ச்சனைகள் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கார். நல்ல ஹைகிரேட்ஸ் வந்து அதெல்லாம் பார்த்துட்டார். அவர் எல்லாருக்கும் ஈஸியா சொல்லணும்னாக்க திருமலை பத்துன்னு சொல்லுவார். திகேட்டா சொல்றேன். பத்மநாபாச்சார் சுவாமி அவர் வந்து பரகால மடம் சுவாமின்னு சொல்லுவாங்க. அவருடைய திருக்குமாரர். இன்னும் நமக்கு இன்னும் தெரிஞ்சாம சொல்லணும்னா நம்ம நால்பாகம் வரதேவச்சார் சுவாமியுடைய தாமாதாயர். அவர்கிட்டே காலட்சேபம் பண்ணார். நல்ல பெரிய பிடெக் எம்பிஏ பெரிய விரோதம் இருக்கா. அதோடு இருந்தது இது மாதிரி வைதிக இதெல்லாம் விடாம அதையும் அதிகரிச்சுட்டு இப்ப நிறைய இது பண்ணிட்டு இருக்காரு. இது மாதிரி உபன்யாசங்கள் பண்ணிட்டு இருக்காரு நிறையவே. அது நம்ம இப்போ சமீபத்தில் மயிலாப்பூரில் நடந்த ஸ்ரீனிவாசனுடைய சதமான உற்சவத்துல அங்கேயே ஒரு கலந்துட்டார். அந்த சதஸ்ரீவன் அற்புதமா சொன்னார். அதனால வந்து நிறைய நம்ம கேட்க முடியும். நம்ம விஸ்வர முக்கியம் அவரை பிரார்த்திச்சுன்னா உடனே அவரும் வந்துட்டார். சேலையில தான் இருக்கார். அதனால ரொம்ப யோகிதாம்சம் வைதிக லௌகிக ரெண்டுத்தையும் இருக்கிறவர். ஆனா வந்து மறைஞ்சு தன்னை மறைச்சு இருக்கிறவர். அதனால கொஞ்சமா அவர் வெளில கொண்டு வந்து எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுனால பயிற்சி வந்தேன். இது மாதிரி இனிமே அடிக்கடி வரேன் இருக்கார். இனிமே அடிக்கடி வர இடத்துக்கெல்லாம் நம்ம அனுபவிப்பார். அது ஒரு இன்னைக்கு வந்து ரேவதி நட்சத்திரமானதுனால அரங்கப்பிராணி வைபவ திருமாலை அப்படின்னு ரெண்டு சாய்ஸ் இருந்தது. ரோசமாமா சொன்னார் அமர்நாத் பிரான் சொன்னோம் அப்படிங்கிற சுவாமி வந்து இவருக்கு வந்து எல்லாமே நம்மளுக்கு எப்படி விஷயம் பண்ணா தசாவதாரமோ அவருக்கு திருமலை பண்ணா தசாவதாரம். அதனால அதையும் விடக்கூடாது அப்படின்னா திருமாலை சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால வந்து ரேவதி கணிசிச்சு அமர்நாத் பிரானுக்காக அரங்க பிரான் இருக்கட்டும் அவருடைய மனோபத்துக்காக வந்து மனோரத்தை பூஜை பண்ற மாதிரி வைபவ திருமாலை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கை கொடுத்து சுவாமி அனுப்பி வைப்பார். அடுத்த உடனே ஆளுநர் எல்லாருக்கும் சிரவணம் பண்ணி அனுப்பிக்கணும் பார்த்து. श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाग्नि गुरुभ्यः तद्गुरुभ्यस्य नमो वाकमदीमहे प्रणीमहे च तत्रार्थो दम्पती जगदाम्पदी ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे वेदान्तगुरुमुखार्जितवागीशपदारविन्दमुदुपालिं श्रीब्रह्मतन्त्रकलिचिन्मणिमालां वन्दिशीयसुमहार्गाम् अन्तर्ज्योतिः किमपि यमिनाम् अञ्जनं योगदृष्टेः चिन्तारत्नं सुलभमिहनः सिद्धिमोक्षानुरूपम् हीनानादव्यसनसमनं दैवतं दैवतानां दिव्यं चक्षुश्रुतिपरिषदां दृश्यते रङ्गमध्ये कुण्डल्वण्णनैकोवरनाय पिण्डमुण्डवायं என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்ஹோ நடியரங்கன் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாதே. சிவபதியான பகவான் எத்தனையோ அவதாரங்கள் பண்றேன். அவதார காரணம் அப்படின்றது கண்ணனே சொல்லிட்டு தர்ம சம்ஸ்தாபனம்
சாது லட்சணம் துஷ்ட நிகிரகம் அப்படின்னு. பகவானுடைய அவதாரங்கள்ல நம்ம பார்க்கும்போது ஆயுதத்தோட அவதாரம் பண்றேன். அந்த ஆயுதத்தோட அவதாரம் ஏன் அப்படின்னா, ஆயுதத்தோட ஏன் வரானே தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணா துஷ்ட நிகிரகம் காரணமாக இருக்கு. ஆனா துஷ்ட நிகிரகம் சரி இருந்தாலும் சாதுக்களுக்கு இன்னும் ஆச்சரியமாக அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு தான் ஆழ்வார் ஆச்சாரியர்களாக அவதாரம் பண்றேன் அப்படின்னு ஆழ்வார் ஆச்சாரியர் சொல்லும் பொழுது சாஸ்திரபாணி சாஸ்திரம் சாஸ்திரபாணியும் தயாசதகத்துல வரும். சாஸ்திரபாணி சாஸ்திரத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணி அது மூலமாக நம்மளை கரை சேர்க்கணும் அப்படின்றதோட ஒரு கையில புஸ்தகம் ஹயகிரி ஒரு புஸ்தகம் பார்க்கலாம். என்னன்னா சாஸ்திரத்தோட அவதரிச்சு நம்ம அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு. நமக்கு பக்தியில பிரகலாதன் காட்டி கொடுத்தது அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல நவவித பக்தியில சொல்றது ஸ்ரவணம் கீர்த்தனம். பகவானை பத்தி சிரவணம் பண்றது வசதி, அடுத்தது கீர்த்தனம் அப்படின்னு. அதுலயும் திவ்ய தேசங்கள்ல பெருமாள் கோவில்ல இருந்து அது பக்கத்துல இருந்து இப்ப ஏற்பட்ட கைங்கரியம் அப்படின்றது ஒண்ணு. அதுக்கும் மேலாக ஆச்சாரியர்களுடைய திருநக்ஷத்திரத்துல நம்ம கலந்துட்டு அவ காட்டி கொடுத்த வழியில அப்படின்றது பெரிய பாக்கியம். ஏற்பட்ட மன்னார்குடி சுவாமி எல்லாருக்கும் தெரியாதவர்கள் இருக்காது. அடியேனும் ஆதம்பாக்கத்துல இருக்கும் பொழுது ஹைகிரீவன் சன்னதியில நிறைய அவருடைய உபன்யாசங்கள் கேட்டிருக்கேன். அப்புறம் வைகுண்ட கைசிக துவாரசிக்கு அவர் தான் ஹைகிரீவன் சன்னதியில புராண பட்டணம் பண்ணுவார், பக்கத்திலேயே உட்கார்ந்துருக்கேன். ஆனா அந்த சமயத்துல அடியன் உபன்யாசம் தான் பண்ணது கிடையாது. அதனால பக்கத்துல உட்காரும் போது ரொம்ப அப்படி அதுதான் அப்படி வியர்த்து கேட்டிருக்கேன். இன்னும் கூட சுவாமி பண்ண உபன்யாசங்கள்ல 2-3 ஸ்லோகம் அப்படியே எனக்கு மனசுல இருக்கு. அதுவும் கோதாஸ்துதி ஒரு சமயம் பண்ணேன். அந்த மாதிரி அப்பேற்பட்ட ஆச்சாரியர்களுடைய வைபவத்துல அடியேன் கலந்துக்கிறது அப்படின்றது பெரிய பாக்கியம். அடியனுக்கு ஏற்பட்ட கைங்கரித்து கொடுத்திருக்கு. அதுவும் பகவான் தான். நான் பசங்களுக்கு சின்ன பசங்களுக்கு எல்லாம் ராமாயணம் மகாபாரதம் கதை தான் சொல்லியிருந்தேன். ஆனா திருப்பதியில என்ன பிடிச்சி இல்ல உபன்யாசம் பண்ணலாவா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக பெரியவர்கள் அனுகிரகம் பண்ணி அப்படியே நம்ம சரி கதை சொல்றது வேற, உபன்யாசம் பண்ணணும்னா சில ஸ்லோகங்களும் கத்துக்கணும் அப்படின்னு அந்த இதுலதான் வழி அதை பகவானும் காட்டி கொடுத்துட்டேதான் வரும். ஏன் அப்படின்னா தெய்வகா மனுஷ ரூபேன் ஒவ்வொரு டாபிக்கு சொல்லும் பொழுதுதான் நான் உட்கார்ந்து அதை படிச்சுதான் சொல்லுவேன். மற்றவாளுக்கு எனக்கு வித்தியாசம் இருக்கு. அவள்லாம் அந்த இதுல கரை கண்டு உபன்யாசம் பண்றேன். நமக்கு ஒரு டாபிக் கொடுக்கும் போது அதை அப்புறம் தான் நான் பார்த்துப்பேன். அப்போ பகவான் அந்த டாபிக் கொடுக்கும் போதே முதல்ல எனக்கு சிறிய திருமடல் கொடுத்தான். அப்புறம் தான் நான் யோசிப்பேன் ஏன் இந்த டாபிக் முதல்ல கொடுக்கணும் அப்படின்னா. அதுக்கப்புறம் தயாசத்துக்கு சொல்லியிருக்கேன், ஸ்ரீரங்க மகாத்மியும் சொல்லியிருக்கேன். ஆனா ஏன் சிறிய திருமடல் நடுவுல ஒரு பிரபந்தம் வருது, ஏன் பூர்த்தியா சிறிய திருமடல், அதுவும் திருமங்கையாழ்வார் திருநட்சத்திரம். அப்போ அதுலதான் வரும். அது முயலை விட்டு காக்கை பின் போவதே அப்படின்ற பாசுரம். அதுக்கு முன்னாடி பரமபத சோபானம் சொல்லி, இந்த பரமபத சோபானம் அதே யார்கிட்ட சொன்னேனோ அங்க வைகுண்டத்துக்கு போறதுக்கு என்னென்ன பாதை அப்படின்னு வழிவகுத்து சொல்றது. அதுக்கு அடுத்த நாள் அதே ஆடியன்ஸ், ஆனா சொல்லும் பொழுது அந்த வைகுண்டநாதன் இருக்கு இங்க, அந்த பெருமாள் இங்க வந்திருக்காரு, அர்ச்சாவதாரம் தானே வசதி அப்படின்னு சொல்றோம். அது அப்பதான் நமக்கு அந்த புரியும். அந்த அனுபவத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்ரீரங்க மகாத்மியமான சப்ஜெக்ட் நமக்கு வருதுன்னா அதனுடைய ஆச்சரியம் அப்படி. அதுவும் வியாக்கியானத்தோட பாசுரங்களுக்கு வியாக்கியானம் பண்ணா முயலை விட்டு காக்கை பின் போவதேன் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல கூட அடியே கூட என்ன நினைச்சேன்னா மத்த தேவதாந்தரத்தை பகவானை விட்டு தேவதாந்தரத்துக்கு ஏன் போறேன் அப்படின்னு தான் நான் நினைச்சிருந்தேன். ஆனா கொஞ்சமா போனா அது என்னன்னா வைகுண்டநாதன் இருக்கு, அந்த பெருமாள் தானே நமக்கு அனுகிரகம் பண்ண அப்படி. மேற்கொண்டு ஆழ்வார் ஈசன் வானவர்க்கு அன்பன் என்றால் அதிதேசமோ திருவேங்கடத்தானுக்கு. போன பாசுரத்துல வர நித்திய சூரிகளுக்கு நாதன்னு சொல்றது எங்க திருவேங்கடமுடியானுக்கு பெருமையா? நீச்சனே நிறை ஒன்றுமில்லேன் எங்களுக்காக இங்க அவதாரம் பண்ணாங்கன்னா அதுதானே பெருமை அப்படி. அப்பேற்பட்ட அச்சாவதார அனுபவம் அப்படின்றதுல ரொம்ப ஆசைப்பட்டு, அதுவும் அச்சாவதார பெருமாள். ஏன் அச்சாவதாரம் இன்னைக்கு வருது? பெருமாள் தான் எங்கேயும் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கோவில்ல போயிட்டு ஒரு கைக்கரியம் பண்றீங்களே அப்படின்னு நிறைய கேள்வி நம்மள கேட்கிறார். ஏன் அவசியம் என்ன அப்படின்னு. அப்போ அதுக்கு அத்தனைக்கும் இப்ப சமாதானம் ஸ்ரீரங்க மகாத்மியத்துல பார்த்தா வரும். ரங்கநாதன் தான் முதல் அச்சாவதாரம். அதுக்கு முன்னாடி அச்சாவதாரமே கிடையாது. அவ ஏன் இப்ப நம்ம பார்க்கிறோம் அதெல்லாம். அதுக்கு முன்னாடி ஆழ்வார்களுடைய திருமாலை அடியன் தமிழ் சரியா படிக்க வராது. அவர் அனுப்பும் போதே அதை நான் திருமலைன்னு தான் படிச்சேன், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல. அது திருமாலை அப்படின்னு
தொண்டரடிப்புடி ஆழ்வாருக்கு ஒரு விசேஷம் உண்டு. மற்ற ஆழ்வார்கள் அப்படின்னா நிறைய மங்களாசாசனம் திவ்ய தேச பெருமாளை பண்ணியிருக்கான். ஆனா தொண்டரடிப்புடி ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார், ஸ்ரீரங்க ரங்கநாதனும் மட்டும்தான் மங்களாசாசனம். அதுலயும் திருப்பான் ஆழ்வார் கூட வந்திப்பாய் வடவேங்கடம்னு அந்த திவ்ய தேசங்களை சொல்லி ரங்கநாதனை மங்களாசாசனம் பண்று. ஆனா இந்த தொண்டரடிப்புடி ஆழ்வார் பாசுரத்துல அப்படி கூட பார்க்க முடியாது. விபவத்தை சொன்னாலும் சொல்லுவேரே தவிர ரங்கநாதனுக்கே அரங்கன் அப்படின்ற இதுலயே மங்களாசாசனங்கள் வருது. அது இல்லாம திருமாலை தெரியாதார் திருமாலை தெரியாதாருன்னு ஆச்சரியமான வியாக்கியானம் உண்டு. அந்த திருமாலை பாசுரங்கள் தெரிஞ்சுக்கலன்னா அப்பேற்பட்ட திருமால் பகவானை தெரிஞ்சுக்க முடியாது அப்படி. அதுக்கு முன்னாடி இந்த ஆச்சாரிய வைபவம் அப்படின்னு பார்த்தோம். அதுல முக்கியமாக சுவாமி தேசிகன் தயாசதகத்துல சொல்றேன், திசி திசி கதிவித்திர் தேசிகே நுயமான ஸ்திரதரம் அனுகம்பே தியானலக்னா குணைஸ்வம் பரகதி விஷசைல பாரமாரோபயந்தி பவஜலதி கதானாம் போத்தபாத்ரி பவித்ரின்னு. இந்த சம்சார சாகரம் கடக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுல நம்ம உழந்துட்டு இருக்கும் பொழுது பகவானுடைய தயை அப்படின்ற கப்பல் நமக்கு கிடைச்சிடுது. கப்பல் ஏறினா கரைக்கு வந்துடலாமா அப்படின்னா முடியாது. கப்பல் ஏறினா முடியுமா? நடு சமுத்திரத்திலிருந்து திசி திசி கதி திக்கு தெரியணும். எவ்வளவு தூரம் போனாலும் திருப்பி அங்கே இப்படி போனோமா அப்படி போனோமான்னு மாறி மாறி உள்ளேயே இருக்குமே தவிர திக்குக்கு வர முடியாது. இடம் தெரியாது. அது படகோட்டிக்கு மட்டும்தான் தெரியும். பகவானோட கருணையே இருந்தா கூட அந்த கருணையை நம்மளை ஏற்றிட்டு போக ஒரு ஆச்சாரியன்ற ஒரு படகோட்டி இருந்தாத்தான் நம்மளை கரையேற்ற முடியும் அப்படின்னு அந்த ஆச்சாரியரையும் தயையோட சேர்த்து சொல்றாரு. அந்த தயையோட அனுகிரகம், பெருமாளுடைய தய அனுகிரகம் இருக்கு. ஆனா அது நமக்கு புரியலையே. இங்க வந்து அவதாரம் பண்ணி இங்க இருக்கச்சு கூட எத்தனையோ பேர் கைங்கரியம் பண்ணாம இருக்கும். நம்மளாம் பாக்கியசாலிகள். எப்படியோ ஆச்சாரிய கிருப்பையில அந்த எண்ணங்கள் நமக்கு வந்தாலும் எத்தனையோ பேர் இல்லாம தானே இருக்கா. அதனால அந்த ஆச்சாரியர்னு ஒருத்தர் அந்த கப்பல்ல திக்கு தெரிஞ்சு ஓட்டின்னு வந்தாதான் உண்டு. அப்பேற்பட்ட மன்னார்குடி சுவாமி திருநட்சத்திரத்துல அதுவும் முக்கியமான திவ்ய தேசமான திருவரங்க ரங்கநாதனுடைய சில அனுபவம், அவருடைய அவதாரம் இன்னைக்கு பார்ப்போம். அந்த பாசுரத்துல முதல் பாசுரமே பகவன் நாமாவை பத்தி ஆரம்பிக்கிறது. ஆச்சரியமான பாசுரம். சுவாமி சொன்னார், அப்பா வந்து 40 வருஷம் குலசேகரப்படியில 3 வேளையும் அர்ச்சனை கைங்கரியம் பகவன் நாமத்தை சொல்றதுதான். 3 வேளையும் குலசேகரப்படி அப்படின்னா அதுக்கு பேரே அவ்வளவுதான். படியாயிருந்து பவளவாய் காண்பேனே அப்படின்ற அந்த திருமலையில. ஏன் அப்படின்னா அப்பேற்பட்ட பாகவதா அர்ச்சகாலாம் அந்த தாண்டிட்டு போவாலாம். அந்த பாத துளி நம்ம சிரசுல படணும் அப்படின்ற ஒரு காரணம். 2வது பகவானுடைய முகமும் சேவிச்சுட்டு இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஆச்சரியமான அந்த படிப்பு தான் திருமலையில குலசேகர படி. அப்படி எங்களுக்கு குலசேகர ஆழ்வார் என்ன அப்படின்னா அவர் ராமருடைய பக்தர். ராமன் தான். ராமர் மீது எவ்வளவு பக்தி உண்டோ ரங்கநாதன் மேலேயே உண்டு. காரணம் என்னன்னா தான் குல தெய்வமாகனதுனால. ஆனா மங்களாசாசனம் பண்ணும்போது பொன்மலையில் ஏதேனும் ஆவேனேன்ட்டு அரங்கத்துல ஏதேனும் ஆவேனேன்னு சொல்லல. அவர் ரங்கநாதனுக்கே ஒண்ணு உண்டு. ஆழ்வாரே இப்படி சொல்லிட்டே இருந்தா அந்த மலையில நான் என்ன இருக்குன்னு பார்க்கணும். அதனாலதான் அந்த கலிப்பிரபாவம் அங்க போய் கொஞ்ச நாள் இருந்து ரங்கநாதனும் திருவேங்கட மலையிலையும் 2 பேரும் சேர்ந்து இருந்த காலம் உண்டு. அந்த மலையில அப்படி என்னதான் இருக்கு அப்படி. அப்படி அந்த ரங்கநாதன் அது சொல்லச்சு அந்த திருநாம பலம் அதை சொன்னாலே நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லும் பொழுது காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு உயிதருகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே மூவுல உண்டமிழ்ந்து அப்படின்னு ஆச்சரியமான இந்த பாசுரம். காவலில் புலனை வைத்து அப்படின்னு புலன்களை அடக்கி அந்த திருநாமத்தை சொன்னா அதுவே நமக்கு மோட்ச சாதகம். அதனால அப்பேற்பட்ட திருநாமத்தை சொன்னா பயப்படவே தேவையில்ல. யமன் தலைமையிலேயே கால வைப்போம் அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரு. ஆனா காவலில் புலனை வைத்துன்னு மேலோட பார்த்தா இந்திரியங்களை அடக்கி திருநாமத்தை சொன்னா அதுல என்ன இந்திரியங்கள் அடக்கிதான் நம்மளாம் பக்தியோகமே பண்ணிடலாமே. ஆனா காவலில் புலனை வைத்துக்கு வியாக்கியானம் பண்ணும்போது பெரியவாச்சான் பிள்ளை சொல்றது காவல் இல்லாத புலனை வைத்து. என்னால இந்திரியங்களை அடக்க முடியல, ஆனா திருநாமத்தை சொல்லியதுனால அந்த பலம் எங்களுக்கு போதும். நாவலிட்டு உழிதருகின்றோம் அப்படின்னு ஜெயிச்சவெல்லாம் ஜெயகோஷம் போடுவா. தலை திவிட்டு நான் சொல்றேன் யமன் தலைமையிலேயே நாங்க கால் வைப்போம் அப்படின்ற மாதிரி. அது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா யம தர்மராஜர் தான் தர்மராஜர். அவர் மகாபக்தர். பாகவதத்திலே பார்க்கலாம், அஜாமிட உபாக்கியானத்துல பார்க்கலாம். அவர் கடைசி நிமிஷத்துல அவர் வந்து மகா பாவங்கள் பண்ணான். யமபார்ஷதர்கள்லாம் வந்து பிடிக்க வந்துட்டா அவன் நாராயணான்னு தன் பிள்ளையதான் கூட்டான். இப்ப அவன் என்ன காவலன் புலனை வைத்தான்? புலன்கள் அடக்கினானா? இல்ல.
கூப்பிட்டது நாராயணான்னு இல்ல, அவனுடைய சொந்த கடைசி பையன். அது ஏதோ அந்த அவனுடைய ஜன்மாந்தர புண்ணியத்துல கடைசி பையனுக்காவது அந்த பேரை திருநாமத்தை வைக்கணும்னு அவனுக்கு தோணித்து. அப்போ வைகுண்ட பார்ஷதர்களும் வரா. அப்போ இவாளாம் யம பார்ஷதர்கள் திருப்பி போய் அவ உடல சுவாமி அப்படின்னா, அங்க யாருப்பா வந்தான்னா வைகுண்ட பார்ஷதர்கள் வந்தான்னு உடனே யமன் நேர எழுந்து கை கூப்பினானா. கை கூப்பி கேட்கிறான், வைகுண்ட பார்ஷதர்களை சேவிச்சிங்களா நீங்களா, எப்பேற்பட்ட பாக்கியசாலி, எனக்கே அந்த பாக்கியம் கிடைக்கலையே அப்படின்னு. அவெல்லாம் பயந்துட்டான். ஏன்னா யமதர்மராஜாவா அப்படி எழுந்து கை கூப்பி அவ யார்கிட்டையும் பார்த்தது இல்லை. அவ பார்த்த யமதர்மராஜர் வேற. இவர் எழுந்து கை கூப்ப வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, அவர் பக்தர்கள் அப்படின்னா நீ அடுத்த வாட்டி அந்த திருநாமத்தை சொல்றவா இடத்துக்கு நீங்க போகாதீங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு அப்படின்னு அந்த இதைதான் இங்க காட்டுறது. அதே மாதிரி காவலில் புலனை வைத்துன்னு சொல்லும் பொழுது அந்த திருநாமத்தை சொன்னாலே பகவான் நம்மளுடைய இந்திரியத்துக்கு காவலன் ஆயிடுவான் அப்படின்ற அதுவும் ஒரு வியாக்கியானமாக அமையும். கலிதன்னை கடக்க பாய்ந்து அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம், கலியை தாண்டலாம்னு சொல்லலாம். அது என்ன பாய்ந்து அப்படின்னா, எப்படி ஹனுமார் இந்த 100 யோஜன விஸ்தீர்ணத்தை பாய்ந்து அப்படி போறேரோ அந்த மாதிரி இந்த கலின்றது அது கூட 100 யோஜனம்னு சொல்லலாம். இந்த கலிக்கு எவ்வளவு யோஜனம்னு சொல்ல முடியாது. சம்பாத்தின்ற ஒரு பட்சி வரும், 100 யோஜனையா அப்படின்னு இவெல்லாம் யோசிக்கும் போது சொல்றேன், நீங்கெல்லாம் ராமபக்தா, ராமபக்தாலா இருந்தவா கலியே இந்த சம்சார சமுத்திரத்தையே தாண்டவா இந்த 100 யோஜனத்துக்கா நீங்க பயப்படுறீங்க அப்படின்னு தைரியப்படுத்துறாரு. அப்படி அதனால பாய்ந்து அப்படின்னு சொல்லி அப்படி மூவுலகுண்டமிழ்ந்த முதல்வா நீ நாமம் கற்று அப்படின்னு அந்த அரங்கமான குருளானே அப்படின்னு திருவரங்கத்த முதலா ரங்கநாதனை சொல்லி அவருடைய திருநாம பலத்தை எடுத்து சொல்றேன். அது எதுக்குன்னா அந்த கைங்கரியத்தை அப்பாவுடைய கைங்கரியத்தை வைத்து அந்த முதல் பாசனம், அதனால அடியனுக்கு அது ரொம்ப பிரீத்தியான பாசனம். அடுத்து சொல்லும் பொழுதே பச்சமா மலை போல் மேனி பவளவாய் செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயத்தம் கொழுந்தே எனும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் இச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமா நகருளானே அப்படின்னு ஆச்சரியமான பாசுரம். அதுக்கும் சொல்லும் பொழுது இந்திரலோகம் வேண்டாம், இந்த திவ்ய தேசம் போரும் அப்படின்ற மாதிரி மேலோட்டமாக இருந்தாலும் வியாக்கியார்த்தா என்ன சொல்றாங்கன்னா, இந்திரலோகம் வேண்டாம் ஸ்ரீரங்கம் வேண்டும்னு சாதாரணவன் கூட சொல்லுவான், ஆழ்வார் சொல்ல மாட்டேர். இந்த இடத்துல இந்திரலோகம்ன்றது ஸ்ரீ வைகுண்டலோகம், அது கூட வேண்டாம் அப்படின்னு. இந்திரன்னா தேவேந்திரன் அப்படின்னா மட்டும்தான் தேவர்களுக்கு இந்திரன், மிருகேந்திரன், நரேந்திரன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்திரன்ற சப்தம் இந்திர பிரம்மாதி சப்த வாச்சகங்கள் பரபிரம்மத்தையே குறிக்கும் அப்படின்றது வாச்சகம். அதனால பச்சமா மலைபோல் அவருடைய சௌலபிய சௌசீல்யத்தை காட்டுறது அப்பேற்பட்ட பெருமாள் பவளவாய் செங்கன் அச்சுதா அமரர் ஏலேன்னு இப்பேற்பட்ட கண்ணனாக அவதரிச்சு அந்த பாலகர்களோட இதெல்லாம் பார்த்து அப்போ இதை விட்டுட்டு நான் அப்பேற்பட்ட வைகுண்ட லோகத்தை விரும்புவேனா அப்படின்னு. இதுக்கு அடுத்த பாசனம் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. வைகுண்டம் வேண்டாம் போல் அப்படின்ட்டு அங்க சொல்றேன், வேதநூல் பிராயம் 100 மனுஷர்தான் புகுவரேனும் பாதியும் உறங்கி போகும் நின்றதில் 15 ஆண்டு பேதை பாலகன் அதாகும் பிடிம பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டே அரங்கமான குருளானே. ரங்கநாதர் பார்த்தேன். இங்கே என்ன அப்படின்னா சதமானம் பவத்தின்னு ஒருத்தருக்கு 100 வருஷம் அப்படின்னு வச்சுக்கலாம். நிறைய பேர் அப்படி இருக்கிறது இல்லைன்னா கூட ஒரு சாமானிய ஒரு மனுஷனுக்கு 100 வயசுன்னா அதுல பாதியும் உறங்கி போகும், பாதி தூக்கத்திலேயே போயிடுது. குழந்தையாகவே ஒரு 15 காலம் போயிடுறது. அப்ப நமக்கு இந்த பக்தி இதெல்லாம் தெரியறது இல்லை, தத்வஹித புருஷார்த்தம்னா விளையாட்டுல போயிடுது. அதுக்கப்புறம் அப்படின்னா உத்தியோகம் சிரமம் அப்படி ஆயிடுது. அதுக்கப்புறம் போரும் அப்படிங்கும் பொழுது பிணி பசி மூப்பு வயசாயிடுறது, கஷ்டங்கள் வந்துடுது. அதனாலதான் ஆழ்வார்கள் கிளறொளி இளமை கெடுவதும் முன்னம் அப்படின்னு அந்த இளமை பருவத்திலேயே பகவான் எல்லாம் போய் சேவிக்கோ அப்படின்னு சொல்றது. அப்போ அதனால இந்த பிறவியே வேண்டாம் அப்படிங்கிறேன். போன பாசுரத்துல வைகுண்டமே வேண்டாம் அப்படிங்கிறேன். ரங்கநாதன் கேட்கிறேன், உபய விபூதி தானே எனக்கு உண்டு, விபூதி பயமென்றோ உள்ளது எனக்கு 2 விபூதி. அந்த 2 விபூதியில சகலமும் அடங்கிறது. ஒண்ணு லீலா விபூதி, நித்திய விபூதி. அங்க வைகுண்டம் வேண்டான்னு சொல்லிட்டேன், லீலா விபூதியும் தந்தா வேண்டான்றாரு அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரு. பொய் சொல்லாதே, இது 2ம் இல்லாத உனக்கு 3வது விபூதி உண்டு. என்ன அப்படின்னா அதான் திவ்ய தேசம், இந்த ஸ்ரீரங்கம். அந்த ரங்கநாதனுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்றதுதான். விபூதி துவயத்துக்கும் புறம்பான திருத்தியா விபூதியான ஸ்ரீரங்கம் உண்டே. அந்த ஸ்ரீரங்கம்ன்றது அங்க திவ்ய தேசம்னு எடுத்துக்கணும். அதனாலதானே ஆழ்வாரும் மங்களாசாசனத்துல எம்பெருமான் கொல்மலையில் ஏதேனும் ஆவேமே அப்படிங்கிற சுவாமி தேசிகன் தேப்பெருமாளுக்கு சொல்லும் பொழுது சத்தியம் சபே, இவாள்லாம் கூட சத்தியம் பண்ணல, சபகம் பண்ணி சொல்றாங்க. சத்தியம் சபே வாரண செய்யல நான் வைகுண்ட வாசேபி நபே விலாஷம், எனக்கு இந்த தேப்பெருமாள் கைங்கரியமே போடுங்க.
அதே தயாசதகத்துல சொல்லும் பொழுது நாதப்பரம் கிமபிமே துவைநாதனீயம் மாதுத்தயே மயிகுருஷ்வ ததா பிரசாதம் பத்தாதரோ விஷகிரி பிரணயதாசோ முக்தானு பூதி மிகதாசியதி மேற்குந்தகான்னு அந்த நித்திய சூரிகள் முக்தர்கள் பண்ணக்கூடிய கைங்கரியங்கள் எனக்கு முக்தானுபூதி மிக தாசியமானது. இந்த இடத்துல இங்க திருமலையில நீர் தரணும், வைகுண்டத்துல தரப்போறேன், அது ஒரு நாள் வரப்போகுது. ஆனா அந்த அனுபவம் இப்போ இங்க இன்றே எனக்கு வேண்டும் திருமலையில அப்படின்னு அந்த மங்களாசாசனம் அடிப்படுறது. அப்போ நமக்கு என்ன புரியுது அப்படின்னா அந்த அர்ச்சாவதார வைபவம் அந்த பெருமாளுக்கு சேவை ரொம்ப வசதி அப்படின்றதும் அதுவே நமக்கு புருஷார்த்தமாக அமையிறது அப்படின்றது இந்த இடத்துல புரியுது. அதனாலதான் இப்ப ஸ்ரீரங்க மகாத்மி இந்த பாசுரத்தினால நமக்கு இந்த ரங்கநாதன் ஏன் அவதரிக்கணும், ஏன் அர்ச்சாரூபமாக பகவான் அவதரிக்கணும் அப்படின்ற கேள்வி வருது. அதுவும் நம் பெரியோர்கள் என்ன சொல்றோம், அர்ச்சா அவதாரம் தான் சொல்றோம். அவதாரம் எப்படி ராம அவதாரமோ கிருஷ்ணாவதாரமோ அப்படிதான் நம்ம ரங்கநாதன் அவதாரம் நரசிம்மா அப்படி அர்ச்சாரூபத்துல இருக்கிற அவதாரங்கள்ல நம்ம சொல்லணும். அது இல்லாம எப்படி பெருமாள் சொல்லும் பொழுது அப்ராகிருத திவ்ய மங்கள விக்கிரகம் அப்படின்னு வைகுண்டத்துல இருக்க பெருமாள் சொல்றோம், அதே போலதான் அந்த ராமகிருஷ்ண அவதாரங்களும் அப்ராகிருத்தம். அது மட்டும் இல்ல அர்ச்சாரூபமும் அப்ராகிருத திவ்ய மங்கள விக்கிரகம் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு. இப்ப என்னன்னா பெருமாளை யாருன்னா பிரம்மாதி தேவவரியானாம் முனீனாம் யோகினாம் அப்படி பிரம்மாதி தேவர்களாலேயே பகவான் சேவிக்க முடியல. துர்லபம் ஸ்ரீதரம் விஷ்ணு சாட்சாத் பசியந்தி வை நரஹா. ஆனா இந்த நரர்களான மனுஷர்கள் சுலபமாக பகவானை சேவிச்சிடுறாங்க. பிரம்மா கூட எங்க பெருமாளை சேவிக்க முடியும் அப்படின்னா திருப்பார்கடல் தான் போகணும், வைகுண்டத்துக்கு போக முடியாது. ஏன்னா பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம் ஜெகதந்தர் வியவஸ்திதாக பிராணின கர்மஜனிதாக சம்சாரத்துல தான் இவெல்லாம் இருக்கா. அப்போ வைகுண்டத்துல அப்ப பெருமாள் பாக்குறது ரொம்ப நம்ம வைகுண்டத்திலேயே இருந்தா நித்திய சூரியர்களோ முக்தர்களோ தான் அனுபவிக்க முடியும். அதனால இப்ப நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு தய பண்ணணும் அப்படின்னா இப்ப பிரம்ம தேவர்கள் எல்லாம் வச்சுதானே நடத்துறது. அவளுக்கு ஒரு சந்தேகம் வருது, அவளுக்கு ஒரு கஷ்டம் வருதா, நான் என்ன பண்றது, திருப்பார்கடல் அவதரிக்கிறேன் அப்படின்னு வரேன். ஆனா அந்த பிரம்மாதி தேவர்களும் நிறைய இடத்துல நம்ம அவதாரங்கள்ல பார்த்தா திருப்பார்கடல்ல போய் சேவிக்கும் பொழுது நிறைய சமயம் அவர் அசரீர வாக்குல பேசி அனுப்பிச்சிடுவார், சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. சேவை கிடைக்குமான்றது சொல்ல முடியாது. அப்போ தேப்பெருமாள் வைபவமே வரும். பிரம்மா எதுக்கு காஞ்சிபுரத்துல வந்து தபசு பண்ணேர் அப்படின்னா பெருமாளை நான் சாட்சாத்காரம் பண்றேன்னு உட்கார்ந்தே முடியல. ஏன் அப்படின்னா அப்ப அவருக்கும் ஏதோ ஒரு பாபம் இருக்கு, இல்லைன்னா மோட்சம் அடைஞ்சிருக்கலாமேன்னு தெரிஞ்சு அந்த பாபத்தை போக்கதான் அவர் இந்த சத்தியலோகத்துல வந்து பண்றார் அப்படின்னு வருது. அப்போ அப்பேற்பட்ட பிரம்மாதிகளுக்கே கஷ்டமாக இருக்கும் பொழுது சுலபமாக நரர்களுக்கு கைக்கரியம் கிடைச்சிருந்தே அப்படின்னா அதுக்குதான் அர்ச்சாவதார ரூபேண பகவான பிகேசவாகன்னு அர்ச்சாவதாரத்தை எடுத்து நமக்காக அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு. எங்க அப்படின்னா நிறைய கைங்கரியங்கள் நைமிஷே புஷ்கரன் செய்வ ததா பதரிகாசிரமேன்னு நைமிசாரண்யம் வனரூபமாக பெருமாள் இருக்கு, புஷ்கர கஷேத்திரத்துல தீர்த்த நாராயணனாக இருக்கு, அப்படி பதரிகாசிரமம் சாலக்கிராமே வெங்கடாச்சலே அப்படின்னு சிம்ஹாத்ரி சேஷாத்ரின்னு ஆச்சரியமான திவ்ய தேசங்கள்ல இருந்து அத்தனை இடத்துலையும் நமக்கு அனுகிரகம் பண்றேன். சரி, அப்ப அர்ச்சாவதார ரூபம் எதுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர் எந்த க்ஷேத்திரத்தை முதல்ல தெரிஞ்சுட்டா மற்ற க்ஷேத்திரம் ஏன் அப்படின்ற வைபவம் புரியும் அப்படின்னா தேசு க்ஷேத்ரேஷு கிம் சிரேஷ்டா தேஷு தீர்த்தேஷு கிம் நரஹா அப்படிங்கும் பொழுது புண்ணியக்ஷேத்ரேஷு சர்வேஷு திவ்ய தேச பரம்சதா அப்படின்னு ரங்கநாதன் ஸ்ரீரங்கம் அப்படின்ற முக்கியமான திவ்ய தேச வைபவத்தை புரிஞ்சிட்டாலே அர்ச்சா வைபவம் நமக்கு புரியும் அப்படின்னு ஆரம்பிச்சு புராணங்கத்துல பிரம்மாதி பிரம்மாண்ட புராணத்திலையும் அப்புறம் காவேரி மகாத்மியம் அப்படின்னு இருக்கிற இடத்துல அந்த இடத்துல ரங்கநாதனுடைய சில சரித்திரங்கள் எல்லாம் எடுத்து ஆச்சரியமாக ஸ்லோகமாக ரங்கநாதனுடைய அவதார ஸ்லோகமாக இங்க அமையுது. அந்த ரங்கநாதனை சேவிச்சாலே 108 திவ்ய தேச பெருமாளையும் சேவிச்சா மாதிரி அப்படின்னு அவருடைய அங்கங்களாகவே மற்ற பெருமாள்கள் இருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்லோகம். பதரி சஹா சிரஸ்தானே, சிரசு வந்து பதரிகாசிரமம், ரங்கநாதனுடைய சிரசு பதரிகாசிரமம். ஜிஹ்வா புஷ்கரே, அவருடைய ஜிஹ்வா அந்த நாக்கு இருக்கிறது புஷ்கர கஷேத்திரம். கீதாச்சாரியா முகே கண்டே, அந்த கண்டம் அவர் பேசக்கூடியது அந்த கீதாச்சாரியனான கண்ணன். ராமச்சந்திரோ தயாநிதே, அவருடைய தயா அந்த குணங்கள் ராமன். ஹிருதயே நாரசிம்ஹாச்ச வெங்கடேசஸ்ய வக்ஷசி அப்படின்னு வக்ஷஸ்தலமானது வெங்கடேசன். ஏன்னா திருவேங்கடமுடியானுடைய வக்ஷஸ்தலத்துல மகாலட்சுமினால அந்த வெங்கடேசன். ஹிருதயன்றது நாரசிம்மன். உதரேச்ச ஜெகநாதா அப்படின்னு உதரமானது அவருடைய வயிற்று, அந்த ஜெகநாதன் பிரசாத அனுபவிக்கிறது அப்படின்றது. அப்புறம்
ஸ்ரீகூர்மம் ஏவச்ச பிருஷ்டே, பிருஷ்டபாகம் வந்து ஸ்ரீகூர்மம் அப்படின்னு துவனௌ ஸ்ரீ முஷ்ட தேவாசி, அவருடைய துவனிதான் வராகனுடைய இதுவாக இருக்கு. புஜே சுந்தரபாகுஷ்ச சௌரிராஜஸ்ச கதௌ தகா, சௌரிராஜனுடைய நடதான் ரங்கநாதனுக்கு. புஜம் சுந்தரபாகுஸ்த பெருமாள் அப்படின்னு. கட்டாட்சே ராஜகோபாலகா, மன்னார்குடி ராஜகோபாலன் அவரோடு தான் பகவான் ரங்கநாதனுடைய கட்டாட்சமாக அமையிறது அப்படின்னு. அப்படி ஆச்சரியமான அர்ச்சாவதார ரூபேணி ரங்கநாதகா பரம் மனஹா அப்படின்னு அப்பேற்பட்ட ரங்கநாதன் தான் அத்தனை திவ்யதேச பெருமாளாக இருக்கேன் அப்படின்னு ஒவ்வொரு அங்கங்களும் ஒவ்வொரு திவ்யதேச பெருமாள் அப்படின்னு வர்ணிக்கிறது. ஸ்வயம்யக்த கஷேத்திரம் அப்படின்ற கஷேத்திரங்கள்லாம் பார்த்தா பெருமாள் நிறைய இதுவான பிரதிஷ்டைகள் இருக்கு. மனுஷர்கள் பண்ண பிரதிஷ்டை அப்படின்னு மானுஷம் அப்படின்னு சொல்லுவோம். சில ரிஷிகள் தபசு பண்ணி அந்த இடத்துல பகவான் ஏற்படுத்தின சில திவ்ய தேசங்கள் உண்டு. அப்படி பார்த்தா ஸ்வயமாவே பகவான் திருமேனி இன்னொருத்தர் கையால பண்ணப்படாம பகவானே அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்ரீரங்கேச்சபி தோதாத்ரோ ஸ்ரீமுஷ்ணே வெங்கடாச்சலே அப்படின்னு ஸ்ரீ ரங்கநாதன், தோதாத்ரிநாதன் வானமாமலை, ஸ்ரீமுஷ்ணம் வராகர், வெங்கடாச்சலே ஸ்ரீ காஞ்சி தேப்பெருமாள், நைமிஷே புஷ்கரே, நைமிஷாரண்யம் புஷ்கரம் அப்படின்லாம். சாலக்கிராமேச்ச புஷ்கரே, சாலக்கிராமம் நம்ம ஆத்ல திருவாராதனம் பண்ற பெருமாள் கூட அந்த நதியிலிருந்து கண்டக நதியிலிருந்து வர சாலக்கிராமம், அதுவும் அது வந்து ஸ்வயம் வியக்தமாக அமைஞ்சது அப்படின்னு. ஸ்வயம் வியக்த ரூபாணி பகவான் வர்த்ததே ஹரிஹி. இப்போ அர்ச்சாவதாரங்கள்லாம் இல்லாத சமயம் எல்லாரும் ஒரு வாட்டி பெரிய கஷ்டங்கள் இல்லைன்னா கூட ஒண்ணுமே பெருசா இல்லை அப்படின்னா எல்லாரும் எல்லா தேவர்களும் ரிஷிகள் எல்லாரும் வந்து நம்ம எதுவுமே நடக்கலையே, ஒரு வாட்டி பிரம்மா கிட்ட போய் ஏதாவது நல்ல விஷயம் கேட்போம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம். எப்பயுமே இவா எப்போ பிரம்மலோகத்துக்கு போவான்னா ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து இரண்யாட்சன் இரண்யகசிப்பு ரொம்ப இது பண்ணான். ஆனா இப்போ அவாளே வரா. எல்லாரும் சேர்ந்து பகவான வந்து பிரம்மாவை கிட்ட போய் ஒரு நல்ல விஷயம் கேட்கலாம் அப்படின்னு போறான். அப்ப போகும்போது வைகுண்ட பார்ஷதர்கள் சில பேர் எல்லாரையும் அழைச்சிட்டு பிரம்மா கிட்ட போறான். பிரம்மா வந்தவனையே ரொம்ப சுவாகத்தம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லாரையும் வரவழைச்சு கேட்கிறேன், எப்பயுமே உடனே வந்துட மாட்டீங்களேப்பா நீங்கள்லாம், என்ன காரணம் அப்படின்ட்டு. இல்ல அடியே ரொம்ப காலம் ஆயிடுத்து, ஒரு நல்ல விஷயம் கேட்கலான்னு வந்தோம் அப்படின்னு அவர் சொல்றேன். இப்படி நமக்கு தோணினதுக்கு காரணமே எம்பெருமான் தான். நம்மள்தான் சேர்ந்து பேச வேண்டியது என்ன, சாட்சாத் பகவானை பத்தி தான். நமக்கு பெருமாளை பத்தி பக்தி பண்ணணும் அப்படின்னு தோணணும், அந்த பக்தி பண்ணணும் அப்படின்னா கூட அவன் சங்கல்பிச்சாதான் உண்டு. அதனால இன்னைக்கு அவன் விஷயமாவே எல்லாரும் பேசுவோம் அப்படின்னு பிரம்மா எல்லாரையும் கேட்கிறேன். நீங்கள்லாம் எப்படி ஒவ்வொருத்தர், ஏன்னா பக்தி அப்படின்றது அவாவாளுக்கு ஒரு ஒரு விஷயமான விஷயம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பக்தி பண்ணுவார். சில பேர் பகவான மாதா பிதாவா நினைப்பார், சகாவா நினைப்பார். அந்தந்த ரூபமாக இருக்கும்போது அவர் கேட்கிறார், ஒவ்வொருத்தர் நீங்கெல்லாம் எப்படி எந்த மாதிரியான பகவான தியானம் பண்ணி, பகவான் அந்த காலத்துல அச்சாரூபமே இல்லை இல்லையா, நீங்க எப்படி தியானம் பண்ணுவீங்களோ, எப்படி நீ பகவானை அர்ச்சிப்பீங்களோன்னு ஒவ்வொருத்தர் சொல்லுங்க, எல்லாரும் கேட்கலாம் அப்படின்னு பிரம்மா கேட்கிறேன். முதல்ல பிரம்மாவை எல்லாருமே, பிரம்மாவுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்றதே கிடையாது. பிரம்மாவுக்கு 2 பத்னி, வாக்கு மனசு. வாக்கு தேவி தான் சரஸ்வதி, மனசு ஒரு தேவதா பாரதி அப்படின்னு சொல்லுவா. பாரதி, சரஸ்வதிக்கும் பாரதின்னு ஒரு திருநாமம் உண்டு இங்க. அப்போ அவ 2 பேர்ல யார் பெரியவா அப்படின்னு ஒரு சண்டை வந்துருச்சு. வாக்கு பெருசா மனசு பெருசா அப்படின்னா, என்னதான் பிரம்மா சத்தியத்தை சொல்றவரா இருந்தாலும் தர்மபத்திரின்னா கொஞ்சம் யோசிச்சு சொல்லியிருக்கலாம். இது என்ன கேள்வி, மனசுதானே பெருசு. வாக்கு இல்லாதவாளுக்கும் மனசு நல்லா இருந்துருச்சுன்னா, வாய் பேச தெரியாதவா இருக்கான், மனசு நல்லா இருந்தா அது போருமே. வாக்கு நல்லா இருந்து மனசு இல்லைன்னா என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு சரஸ்வதி தேவி கோவம் வந்து, அப்ப வாக்கு முக்கியம் இல்லையா, உண்மை யாரும் வாக்குனால ஸ்தோத்திரம் பண்ண மாட்டான், அப்பதான் உமக்கு வாக்கு பொருளிய பெருமை தெரியும் அப்படின்னு. அதனாலதான் பிரம்மாவுக்கு ஸ்தோத்திரம் கிடையாது. தேவர்களுக்கே ருத்ரன், நம்ம பெருமாளுக்கெல்லாம் எல்லா ஸ்லோகமும் உண்டு. அவளை மட்டும் சொல்லும் பொழுது பிரம்மாவா யாகத்துல கூட பிரஜாபதி மனசா தியாயாமி, மனசுலான்னு நினைச்சுக்கோங்க, அவள் ஸ்தோத்திரம் கிடையாது. அப்போ அந்த மாதிரி ஆயிடும். அப்ப பிரம்மா எல்லாரையும் கூட்டி சரி அப்படின்னு கேட்கும்போது வைகுண்ட பார்ஷதர்கள் முதல்ல அவாதான நித்தியம் பகவானோடயே இருக்கா, முதல்ல அவா சொல்லட்டும், எப்பயுமே பெரியவா அந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னு. அவா சொல்றா, வைகுண்டேது பரே லோகம் வாசுதேவம் சனாதனம் சாஸ்வதம் பரம் பிரம்மஹா அப்படின்னு பஜாமோ யமவ்யயம் அப்படின்னு. நீங்கள்லாம் எங்களுக்கு என்ன, வைகுண்டநாதன் பரபிரம்மன், அவரை நேர சேவிக்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு உண்டு. அந்த பெருமாள் சர்வேஸ்வரன், அதுவும் அவள்லாமே சர்வஜர்கள், அதனால பெருமாளை பூர்ணமாக தெரிஞ்சவா, அப்படி நாங்க தியானம் பண்றோம் அப்படின்னு பிரம்மா கண்ணிலேயே ஆனந்த பாட்டை விட்டு நீங்கள்லாம் பாக்கியசாலிகள், ஆனா எங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லையே. அப்ப அடுத்தது என்ன அப்படின்னா, ஞானிகள்
மகா ஞானிகள் அங்க இருப்பா இல்லையா, நீங்கள்லாம் எப்படி பெருமாளை சேவிக்கிறீங்களோ அப்படின்ற அவா சொல்றா. சர்வத்திர வியாபகம் விஷ்ணும் நாமரூப விவர்ஜிதம் அப்படின்னு பகவான் எல்லா இடத்திலையும் வியாபிச்சிருக்காங்க. அதனால அந்த வியாபகமான இருக்கிற பெருமாள் அவரை நாமரூபகமாக நாங்க அவருக்கு ஒரு திருநாமத்தை வச்சு நாமரூபமாக நாங்க வியாபிச்சிருக்கிற பெருமாளை சேவிக்கிறோம். யோகிகள் அவா சொல்ற அப்ராகிருத சித் ரூபம் சங்கச்சக்கர கதாதரம் பூமத்தியே ஹிருதயே செய்வ பஜாமோ பக்தவத்சலம் அப்படின்னு அந்தர்யாமியாக இருக்கிற பகவான அவர் சங்கச்சக்கர கதாதரனாக வேதத்துல எல்லாம் ஸ்தோத்திரமாக சொல்லப்பட்டவருக்கு எங்க அந்தர்யாமியாக இருந்து அவரை நினைச்சு நாங்கள்லாம் சேவிக்கிறோம். சரி, அப்ப ரிஷிகள் தான் அவ சொல்ற சூரிய மண்டல மத்தியஸ்தம் புண்டரீக அப்படின்னு சொல்லி காயத்ரி மந்திர ரூபேன அப்படின்னு வேத ரூபமாகவே எங்களுக்கு வேதம் சொல்லிட்டே இருப்போம். அந்த மந்திர ரூபம் தான் எங்களுக்கு பெருமாள். அதனால மந்திரத்தை ஜபிச்சுட்டு இருப்போம். ஹோம யாகம் யக்ஞ யாகம் அவளுக்கு அந்த பெருமாள் தனி இதுன்னு கிடையாது, அப்படியே தான் நாங்க வரும். சரி, தேவர்கள் அப்படிங்கும்போது தேவர்கள் க்ஷீராப்தியில போய்தான் பெருமாள் சேர்ப்பா. அதனால க்ஷீராப்தி வியாசனம் விஷ்ணும் அப்படின்னு சொல்லி பக்தர்கள் அங்க என்ன பக்தர்கள்னா அங்க பிரகலாதாதிகள்லாம் இருந்திருப்பா இல்லையா, அவா கேட்கிறான். அவா சொல்ற ராமகிருஷ்ண ரூபாதி அப்படின்னு சொல்லி அவளுடைய சரித்திரம் அதெல்லாம் தெரிஞ்சுட்டு அப்படியே நாங்க தியானம் பண்ணுவோம் அப்படின்னு பிரம்மா இப்ப முதல்ல இப்பதான் நினைக்கிறேன். இப்ப இங்க இருக்கிறவாள் எல்லாம் சரி, ஏன்னா பிரம்மாவுமே பகவான் மூல சிருஷ்டி பண்ணார், அடுத்த மேற்கொண்டு சிருஷ்டியை பிரம்மா பண்றதுனால இப்ப இங்க வந்தவா மொத்தம் அவர் சிருஷ்டி இல்லையே, அதுல அடங்கல. இதை விட இன்னும் அதிகமாக தான் இருக்கா. மற்ற மனுஷர்கள் மிருகங்கள் ரூபங்கள் இப்படின்னு எடுக்கும்போது இவா இங்க இருக்கிறவாளோட அவ அதிகம். இவ்வாழ்நாள் இப்படி சேவிக்கிறான்னா நமக்கு புரியுது. அப்ப சாதா மனுஷர்களுக்கு என்னதான் ஒரு வழி? நம்ம எல்லாம் இப்ப திருப்பார்க்கடல் போம், ஒருவேளை பகவான் இதுதான் நம்மளை பிரேரிச்சிருக்கானோ என்னவோ, எல்லாருக்கும் கைங்கரியத்தை கொடுக்கணும், எல்லாரும் சேவிக்கணும். அந்த திருநாமத்தை வச்சுட்டு திருநாமம் சொல்றோம் அப்படின்னா ரங்கநாதான்னு சொன்னா நம்ம வெறும் ரங்கநாதான்னு சொல்றேன்னா நமக்கு மனசுல என்ன ஒரு பெருமாள் நம்ம ஹிருதயத்துல இருக்கணும் இல்லையா? நம்ம நம்ம ஏதாவது ஒரு நேர சாட்சா்காரம் பண்ணாத வாழ்க்கை என்ன, சாதாரண மக்களுக்கு என்ன, அவளுக்கும் நீர் அனுகிரகம் பண்ணணும்னு நம்ம எல்லாம் போய் திருப்பார்கடல்ல பகவானை பிரார்த்திப்போம் அப்படின்னு திருப்பார்கடல்ல போய் பிரார்த்திக்கிறான். அப்போ பகவான் அதேதான் அவளுக்கும் அந்த க்ஷணத்துல அவர் நேர காட்சி கொடுக்காம நேர அங்கேருந்து திருவாக்குல சொல்றேன், அகம் அர்ச்சா ஸ்வரூபேன பவிஷ்யாமி தவேச்சையா, உங்களுடைய இச்சையினால நான் அர்ச்சாவதாரமாக அவதாரம் பண்றேன் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். வா, அர்ச்சாரூபத்துல வரப்போறான்னு தெரிஞ்சா கூட இவாள் எப்படி இருக்கோன்றதுலாம் நமக்கு தெரியாது. ஏதோ அர்ச்சாரூபத்துல பெருமாள் வரேன்னு சொல்லிட்டு சந்தோஷம், சரி நம்மளாம் போலாம் அப்படின்னு இல்லை. அதான் பக்தி. அங்கேயே நிக்கிறான். அர்ச்சாவதார ரூபமாக இருக்கிற வரைக்கும் அவர் சாட்சா்காரம் நாங்க பண்ணிட்டு தான் கிளம்புவோம் அப்படின்னு இருக்கும் பொழுது, சாதா சமுத்திரத்துல இருக்கும் போதே நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்படின்னா அந்த திருப்பார்க்கடல் எப்படி இருக்கும், அதுவும் அந்த சாயங்கால வேளையில அத்தனை தேவர்களும் நின்றுட்டு இருக்கும் பொழுது அப்படியே அல சப்தங்கள் அதிகமாக ஆயிட்டு இருக்கு. பெருமாளை எதிர்பார்த்து அச்சாரூபம்னு ஏதோ சொல்றே, எப்படி இருப்பேரு எல்லாம் இப்போ நம்ம செவிக்காதவாலாம் ஒரு இதுல இருந்து எப்படி இருக்குமோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே ததா விராசி பிரணவஸ்வரூபம் அப்படின்னு பிரணவமான முதல்ல விமானம், அப்படியே ஆச்சரியமான விமானமேதத் கலசௌருபேதம் ஜாஜ்வல்யமானம் பகுசுந்தரம் ச க்ஷீராப்தி மத்தியே ஸ்வயமேவ ஜாத்தம் அப்படின்னு அந்த க்ஷீராப்தி மத்தியிலிருந்து அந்த தங்க விமானமானது வரும் பொழுதே அந்த சூரிய கோட்டி, அந்த சூரிய கிரணங்கள் சூரியனே கூட இப்படின்றார். அந்த அளவுக்கான அந்த கோட்டி இதுவால பிரமையாக அப்படி வருது. ஆச்சரியமான விமானம் வருதே அப்படின்னு கிட்ட பார்க்கும் பொழுது விராஜதே எத் கிருதோ கருத்மன் அப்படின்னு கருத்மன், அந்த கருத்மன் எல்ல பண்ணிட்டு வரா மாதிரி. இன்னும் கொஞ்சம் பார்த்தா அவளுக்கு 24 மண்டபங்கள், காயத்ரி மந்திரத்துல 24 அக்ஷரங்களான அந்த 24 மண்டபங்கள் தெரியுது. இன்னும் கொஞ்சம் போனா துவயமந்திரார்த்தம் மாதிரி 2 தூண்கள். அந்த தூண் மத்தியில பார்த்தா முதல்ல உற்சவர் சேவையா இருந்தவாள். அந்த உற்சவர் எப்படி இருக்கார் அப்படின்னா விலோக்கிய தேவம் அப்படின்னு புலகாங்கிதமா பார்க்கிறான். முதல்ல அச்சாரூபமாக பெருமாள் எழுதுறார். அப்ப சொல்லும் பொழுது ஸ்ரீயாச்ச பூமியா சகிதோ முகுந்தா, ஸ்ரீதேவி பூமாதேவியோட ஆச்சரியமான முகுந்தன், சதுர்புஜா சுந்தர திவ்ய ரூபா தத்தாபயம் பத்மாகரேண சாட்சா அப்படின்னு பத்மாகரத்தோட, பத்மாபதி பார்ஷத முக்கிய சேவகா அப்படின்னு முக்கிய சேவியர்கள் எல்லாரும் சேவிச்சுட்டு இருக்கக்கூடிய அப்படின்னு ஆச்சரியமா எல்லாரையும் குசலம் கேட்கிற மாதிரி சௌக்கியமா அப்படின்னு கேட்கிற மாதிரி அபயத்தோட முதல்ல சேவை சாதித்து எல்லாரையும் சௌக்கியமா அப்படின்னு கேட்கிற மாதிரி சங்கச்சக்கர கதையோட அந்த ரங்கநாதன் சேவிக்கிறான். அப்ப 2
2 தாயார் ஸ்ரீதேவி பூமாதேவி எப்படி இருக்கணும், எல்லா திவ்ய தேசங்களையும் பெருமாளோட சேர்த்து நின்றுட்டு இருப்பான். ஆனா இங்க எப்படி அப்படின்னா இவ இப்படிதான் இருப்பா. ஒரு கண் ரங்கநாதன் சேவிச்சுட்டு அந்த பக்கம், இந்த கண் நமக்கு கட்டாட்சம் பண்ணணும், ரங்கநாதனை காட்டி இவாளுக்கு எல்லாம் அனுகிரகம் பண்ணும்படியாக நின்றுட்டு இல்ல உட்கார்ந்து இருக்கா. முதல்ல பார்த்தா தர்மபத்னி நின்றுட்டு இருக்கணும், பெருமாள் உட்கார்ந்து இருக்கலாம். இங்க அப்படியே ஆப்போசிட். ஏன்னா அவளே முதல் தடவை அர்ச்சாரூபத்தை சேவிக்கிறான். அதனால ரங்கநாதனுடைய அழகுல ஈடுபட்டு நம்ம உட்காந்துருந்தோம். இவரை இப்படியே விடக்கூடாது, இவருடைய கருணை பத்தும் பிடிக்கி நம்ம அவளுக்கு குடிச்சுட்டு தான் நம்ம இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே உட்காந்து இன்னைக்கும் அந்த ரங்கநாதன் ஸ்ரீதேவி குமாரேவியினுடைய அந்த வெள்ளி இதுல ஏண்டினாலே ஒரு அழகு ஆச்சரியமா இருக்கும். அந்த ஹம்சகத்தி தான். பெருமாள் தனியா போனா சிம்மகத்தி கஜகத்தி எல்லாமே உண்டு. தாயார்னா ஹம்சகத்தி மட்டும்தான் அவர். அப்படிதான் எழுதி ஆச்சரியமாக எழுதுவேன். அப்படி சேவிச்சுட்டு இருக்கும் பொழுதே பின்னாடி மூலவர் பணா சஹசிரேன கிருதா தபத்ரேன ஆதிசேஷன்ல சயனமேகம் புருஷம் மகாந்தம் அப்படின்னு ச ஏகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஏகமேவா த்விதீயம்னு நான் ஒருவனே அப்படிங்கிற மாதிரி ஒத்தரே அந்த யோக சயனத்துல பிரம்மாதிபி சேவித பாதபத்மகான்னு பிரம்மாதி எல்லாம் சேவிக்கிற மாதிரியான அந்த திருவடிகளை காட்டிண்டு பீதாம்பர பத்ம பலாயதாட்சா அப்படின்னு ஆச்சரியமான இதுல அந்த ரங்கநாதன் சேவிக்கிறார். மேல விமானத்துல வாசுதேவனாக சேவை சாதிக்கிறேன், உள்ள யோக நிதிரையில சேவை சாதிக்கிறேன். ஆச்சரியமாக அந்த தேவதர்கள்லாம் பார்த்து ரொம்ப அந்த பெருமாள்ல நேர சேவிச்ச உடனே எல்லாருக்குமே துருவன் தான் அதுக்கு உதாரணம். பெருமாளை சேவிச்ச உடனே எல்லாருக்கும் என்ன நல்ல பக்தி இருக்குவா கூட நடுங்குவா, கை கூப்புவா, என்ன சொல்லணும்னு தெரியாது இருக்கும். ஆனா துருவன் என்ன பண்ணார் அப்படின்னா சொந்த அம்மா மாதிரி குழந்தை தானே 2 கையும் இப்படி தூக்கினது, நான் கட்டிக்கணும் ஒண்ணு அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணணும். அந்த குழந்தைக்கு ஸ்தோத்திரம் தெரியுமா இல்லையா? குழந்தையிலே வந்துட்டாரு. குழந்தையிலே ஸ்தோத்திரம் தெரியல, அவர் தான் தன்னுடைய சங்கத்தினால இது பண்ண ஸ்தோத்திரங்கள் சொல்றாரு அப்படின்னு. குழந்தையில பக்தி வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது பெருமாளுடைய இதுதான். பெருமாள் அவர் அம்மா சொல்லிட்டா நீ போய் தபஸ் பண்ணு. எப்படி தபஸ் பண்ணணும், எங்க பண்ணணும், அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், என்ன மந்திரம் சொல்லணும், எப்படி இருக்கு அப்படின்னா எதுவுமே தெரியல. கிளம்பிட்டா இனிமேல் அது பெருமாள் தான், அவர் தான் இப்ப அந்த குழந்தைக்கு பண்ண. அதனாலதான் நாரதர் அனுப்புறேன். அப்ப கூட நாரதர் கேட்கிறாரு, என்னடா வேணும் உனக்கு, அப்பா மடியில உட்கார்ந்து தானே, உங்க அப்பாவுக்கு நான் ரொம்ப சிநேகித்தேன், நான் சொல்றவா, அதெல்லாம் கிடையாது, அம்மா சொல்லிட்டா நான் அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் அப்பா மடியில உட்காரு. அப்போ அந்த திருடம் இருக்கு இல்லையா? அப்ப குழந்தை பார்த்துட்டு நாளைக்கு காட்டு இருட்டா இருக்கே, சிங்கப்பூருக்கு திரும்பி போக மாட்டான்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அப்ப அது பெருமாள் தான் பண்ணணும். அம்மா தான் படிக்காத குழந்தைய அடிச்சு படிக்க வைப்பா, அம்மா கடமை. அப்ப படிக்கிற குழந்தைன்னா அப்போ எப்படி அந்த படிக்கிற குழந்தைய பக்கத்துல உட்கார வச்சு கை பல பம்பிடிச்சு ஸ்லேட்ல இன்னு எழுதி தரணுமோ அந்த பெருமாள் தானே அந்த தபஸை பண்ண வைக்கணும். அப்ப துருவனை தபசு பண்றதுன்னா பகவான் தான். எல்லா தேவர்களும் தபசு பண்ணாலே அவளுக்கு பிடிக்காது. அது எப்படியாவது நம்ம நிறுத்திடணும்னு பார்ப்பான். ஏன்னா பூமியில இருக்கிறவா யஜ்ஞாகாரிகள் பண்ணாதான் அவளுக்கு ஆகாரம். இவாதான் மோட்சத்துக்கு போயிட்டா நாளைக்கு யார் வருவா அப்படின்றது அவளோட பயம். அப்போ இந்த குழந்தையினுடைய தபஸை நிறுத்த பாக்குறான், முடியல. அவளுக்கே தோன்றது விஸ்வாமித்ராதிகளுடைய ரிஷி அப்பேற்பட்டவாளுடைய தபஸை ஒரு க்ஷணத்துல இது பண்ணிட்டோம், இந்த குழந்தை தபசு பண்ணலையேன்னு பெருமாள் கிட்டே போய் கேட்கிறான். ஏன் அப்படின்னு பெருமாள் சொல்றேன், அது உங்களால நிறுத்த முடியாதுப்பா. ஏன்னா அந்தரியாமையா இருந்து பண்றதே நான் தானே சுவாமி. நீர் அப்ப மற்ற வாழ்க்கெல்லாம் ஏன் விட்டுட்டு ஏன் இந்த குழந்தைக்கு தான் பண்ணணும்? அந்த குழந்தைக்கு தெரியாது, என்னை நம்பி வந்துடுச்சே காட்டுக்கு. மற்றவாழ நான் தபசு பண்றேன், நான் பண்ணி எப்படியாவது பெருமாள் அடையிறேன்றா, சரி பார்ப்போம் அப்படின்னு நான் விட்டுடுறேன். அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாம உட்கார்ந்து இருக்கேன். அப்ப நான் தானே அதை பண்ண வைக்கணும் அப்படின்னு, உங்களால அதை ஒன்றும் பண்ண முடியாது, விட்டுருங்க அப்படின்னு. அப்படி இவாள்லாம் உடனே அந்த குழந்தைக்கே ஸ்தோத்திரங்கள் பண்ணணும் அப்படின்னா இங்க பிரம்மாதி ரிஷிகள்லாம் இருக்கும் பொழுது அவளுக்கு எப்படி இருக்கும்? அதுவும் முதல்ல அர்ச்சார திருமேனியாக சேவிக்கும் பொழுது ஸ்தோத்திரம் வராது. ஸ்தோத்திரம்னா யோசிச்சு பண்ணணும், அதுக்கான கிரமம் இருக்கு. கத்தியம் சுலபமாக பண்ணலாம். அந்த தேவர்கள் தான் அப்படியே கத்தியமாக சொல்றா. ஒரு 100 பேர் இந்த கத்தியத்தை ஒரு 100 பேர் சொன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு, அது ஒரு அனுபவமாக எழுதினதுதான். இந்த புராணமாக கிருஷ்ண பிரேமி சுவாமி எழுதி ஒரு அனுபவமாக அந்த தேவர்கள் தான் இந்த கத்தியத்தை சொன்னா. அப்படி அங்க அவ எப்படி சொல்லியிருப்பான்? முதல்ல பரரூபத்தை சொல்றாளாம். ஜெய ஜெய தேவாதி தேவா சர்வோத்தமா சகல சுராசுர சித்த வித்யாதர கிண்ணர கந்தர்வ சம்சேவித சரண சரோருஹா பிரம்மருத்ராதி சகல தேவ நியாமகா அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகா ஜெகஜன்மாதிகாரண பூதஸ்வ ஸ்வரூபா சர்வஜ்ஞா சர்வசக்தா சர்வகாரண பூதா சர்வவியாபகா சர்வநியாமகா சர்வேஸ்வரா சர்வசாட்சி பூதா சர்வாந்தர்யாமின்னு சர்வஸ்வரூபா சர்வாத்ம பூதா சர்வஸ்வாமின்னு
சர்வசரண்யா பிரகிருதி புருஷ நிர்வாககா புருஷோத்தமா பரவாசுதேவா சகலோபனிஷத்வேத்யா பரபிரம்மஸ்வரூபா விஜயீ பவ நமோஸ்துதே அப்படின்னு எல்லா தேவர்களும் விஜயீ பவான்னு சொல்லி அந்த பரம புருஷனை சேவிக்கும் பொழுது அவர் எப்பேற்பட்டவர்? சர்வஜர், சர்வபூதர், சர்வசத்துக்கும் சகல சாட்சியாக இருக்கிறவர். பிரகிருதி புருஷன் நிர்வாககன், அவர் கையில தான் நிர்வாகம் இருக்கு. பிரம்மாதியில் உள்ளவர் ருத்ரர்கள் எல்லாமே பதவி தான், அதையெல்லாம் நியமிக்கிறவர் அவர். இவர் உனக்கு இந்த பதவி அடுத்த ஜென்மாலன்னா அடுத்த ஜென்மாலையும் பிரம்மா இவரா இருக்க போறது இல்லை, அது பதவி தான், வேற ஒருத்தர் வரப்போறாரு. அத்தனையும் பார்த்துட்டு இந்த சிருஷ்டி அத்தனையும் பண்ணிட்டு அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கனாக இருந்து இப்பேற்பட்ட பரம புருஷனாக இருக்கிறவர் அப்படின்னு அந்த பரபிரம்மஸ்வரூபத்தை சொன்னோம்னா அடுத்தது வியூக ரூபம். ஜெய ஜெய நிர்குண நிராகார நிரஞ்சன நிர்பல நிஷ்பிரத்யூக நிரபேட்ச பிரமாண ஸ்வயம் பிரகாச ஸ்வஸ்வரூபா சகல பிரமாண சாட்சீபூத அபரிச்சின்ன அப்ரமேயா கண்ட அனத்யந்த சின்மய ஜோதி பிரப பிரதாடித ஹிருதயாந்தகார பிரதர்ஷித பிரஜான கன சரீரா யோகீஸ்வரா ஜாகிருத் ஸ்வப்ன சுஷுப்த துல்லிய ஸ்தான நிலையா சப்தாவர்ணதீத சாம்ராஜ்யா ஸ்வதந்திர நாயகா மகா வைகுண்ட நாயகா விஜயீ பவ நமோஸ்துதே அப்படின்னு யோகீஸ்வரன் ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி அப்படின்னு நமக்கு பலவிதமான இருக்கு. தூங்கிட்டு இருக்கோம், அது தூக்கத்திலேயே சில நாய்கள் இருக்கு. சொப்ன அது ஒண்ணு, அப்புறம் முழிச்சுட்டு இருக்கிற கதி, இதெல்லாம் இல்லாத அவன் இருக்கிறது என்னன்னா யோக நித்ரை. அவன் தூங்கிட்டு இருக்கானா இல்ல, சகலத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கான், சகலத்துக்கும் சாட்சியாக இருக்கான். வியூகரூபமாக இருந்து இந்த தேவர்களுக்கும் அனுகிரகம் பண்ண இப்பேற்பட்ட சுதந்திர நாயகன். அவன் சுதந்திரம், அதனால அது அவனுடைய சுதந்திரமாக இருந்து பண்றேன். அப்பேற்பட்டவருக்கு விஜயீ பவ நமோஸ்துதே அப்படின்னு அவருடைய அந்த பூஷணங்கள் எல்லாம் அலங்காரங்கள், அந்த சங்கச்சக்கர கதாதர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, பெருமாள் எல்லா பெருமாளும் தர்ம சம்ஸ்தாபனம் பண்றதுக்கு நல்லதுக்குன்னு சொல்லி எல்லார் கையிலையும் சங்கு சக்கரம் இதெல்லாம் இருக்கு, தேவையில்லாத கத்தி கட்டம் இதெல்லாம் வச்சிருக்காரு. இதை பார்த்தா நமக்கு பக்தி வரலையே அப்படின்னு சில நாஸ்திகவாதம் உண்டு. ஆனா நம்ம பக்தர்கள் பார்க்கும்பொழுது சங்கச்சக்கர கதாதரன் அலங்காரமா தான் பார்த்தோம், நமக்காக இல்ல. அது துஷ்ட நிகிரகம் பண்ணதான் சக்கரம். சங்கம்ன்றது ஞானத்தை காட்டக்கூடியது, கதையெல்லாம் நமக்காக இல்ல. அதே ரங்கநாதன் நமக்காக ஒரு ஆயுதம் வச்சிருக்கான், பின்னாடி ஒரு கட்டம் ஒண்ணு பெருமாள் எழுதும் போது பின்னாடி வச்சுப்போம், அதுதான் நமக்கு திறம்பால ஒரு அடி. அது என்னன்னா சுகதி தண்டன கத்தி அப்படின்னு தயாசதத்துல சுவாமி தேசிகன் சொல்றேன். ஏன்னா தண்டனை இல்லைன்னா அம்மா அடிப்பா, கேட்டதெல்லாம் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அம்மா இல்லை இல்லையா, ஒரு அடி அடிக்கணும், அப்பதான் நல்ல விஷயத்துக்கு கொண்டு வரணும். நமக்கு வச்சிருக்கான் திறம்பு, அதுதான் அதுக்குதான் நம்ம பயப்படணும், தவிர சக்கரத்துக்கெல்லாம் நம்ம பயப்படணும். அதனால சக்கர சுதர்சனாழ்வா நம்ம சேவிக்கணும், நமக்கு அனுகிரகம் பண்ணத்தானே. துஷ்ட நிக்கிறோம் அதெல்லாம் ராவணாதிகளுக்குப்பா, நீ ஏன் பயப்படுற அதுக்கெல்லாம்? அது நம்ம எப்படி சேவிக்கணும்னா அது அலங்காரம், அது அலங்காரம். அந்த ரங்க சக்கரக்கு தான் ராமன்னா வில்லோடு இருந்தாதான் ராமன், வில்லெல்லாம் எடுத்துட்டா நமக்கே தெரியாது எந்த பெருமாள் அப்படின்னு கேட்டுரும். அந்த மாதிரி அந்தந்த ஆயுதங்கள் நமக்கு அலங்கார ரூபமாக தான் சேவிக்கணும் அப்படின்னு ஜெய ஜெய நிர்குண நிராகார நிரஞ்சன நிர்பல நிஷ்பிரத்யூக நிரபேட்ச பிரமாண ஸ்வயம் பிரகாஷ ஸ்வஸ்வரூபா சகல பிரமாண சாட்சீபூத அபரிச்சின்ன அப்ரமேயா கண்டானாத்யந்த சின்மய ஜோதி அப்படின்னு ஆச்சரியமாக இங்க சொல்றேன். பிரபன்ன ஜன பிரமர பிருந்த சம்சத பத்மச்சரண மணிமே கலா அலங்கிருத திவ்ய பீதாம்பரதர மஞ்சுள சிஞ்சினி மணிரூபுரதர கட்டிக சூத்திரஹார கனக கௌஸ்துப குண்டலாதி கமனீய விபூஷண விபூஷிதா ஸ்ரீவத் சாங்கித விசால வக்ஷஸ்தர சங்க சக்கர கதாதரா அப்படின்னு அத்தனை கமல சமான சுந்தர வதனா, கமலத்துக்கு சமானமான அப்பேற்பட்ட சுந்தர வதனா மந்தஸ்மிதா சிரிச்சிண்டு முகத்தோட அந்த பிரம்மாதி தேவர்கள் நான் வரேன் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய பெருமாள் இன்னைக்கு அபயம்னு முதல்ல சிரிச்சுண்டு நிற்கும் பொழுது அவளுக்கெல்லாம் எப்படி புலகாங்கிதமா அவளால் கை நடுங்க சேவிக்கிறாளாம். பக்த ஜனமந்தாரா விஜயீ பவ நமோஸ்துதே அப்படின்னு பரம் விபவம் ஆயிடுச்சு. பரம் அப்படின்றது என்னன்னா, இதை நமக்கு உதாரணமாக சொல்லும் பொழுது பகவான் இத்தனை ரூபத்துல இருக்கான், பர விபவம் யூகம் அந்தர்யாமி அர்ச்சை அப்படி. விபவம் அதுல அவதாரங்கள் தசாவதாரங்கள், அதுவும் அவதாராக அசங்கியாக சொல்லியிருக்கான். நமக்கு முக்கியமாக தசாவதாரம் வச்சு இதெல்லாம் ஒரு தீர்த்தத்தை வச்சு ஒரு உதாரணமா சொல்றான். பிரளயம், ஒரு வீடு கட்டும் பொழுது முதல்ல நமக்கு ஜலம் தேவைப்படும், சிமெண்ட்டுக்கு நிறைய போடுறோம், ஆனா அது அப்புறம் நமக்கு தெரியாது. இந்த லீலாவி பூத்தியில இருக்கிற அந்த தீர்த்தம் முதல்ல ஜலம் நமக்கு தெரியாது. அந்த மாதிரி அதுதான் வைகுண்டநாதன். அந்த மேகம் அப்படின்றது தான் வியூக ரூபம். அந்த மேகத்துல போய் தீர்த்தம் சாப்பிடுற சக்தி நமக்கு கிடையாது. அங்க அதுக்கு மேல போகக்கூடிய பட்சிகள் அதுல இருந்து எடுக்கலாம். அதனால தேவர்கள் பிரம்மாதிகளுக்கு அந்த மேகம் போல அங்க வியூக ரூபத்துல பகவான் இருக்கே சேவை சாதிக்கிறேன். அப்ப நம்ம என்ன பண்றது, இங்கேருந்து மேல பார்க்க வேண்டியதுதானா, மழை பெய்யுது இல்லையா, அதுதான் அந்த மழை தீர்த்தத்தை சொல்லும் பொழுதுதான் அந்த அவதாரங்களாக இருக்கு.
சரி ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் தான் எடுத்தேனே மழை பெய்யுதே சௌக்கியம் தானே அப்படின்னா, அன்னைக்கு ராமாவதாரத்துல அவர் பக்கத்துல யார் இருந்தாலும் அவளுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது, நமக்கு கிடைக்கலையே. நம்மாழ்வாருடைய அவதாரம், மதுரகவி ஆழ்வார் அவதாரம் பார்த்தாலே தெரியும், அவெல்லாம் கதறுவோம், ஐயோ நான் யோகம் பண்ணிட்டேனே கண்ணனுடைய அவதாரம் முடிஞ்சுட்டே அப்படின்னு மதுரகவி ஆழ்வார் சொல்லி. நம்மாழ்வார் நம்ம இப்ப பறந்துட்டோமே, கொஞ்சம் முன்னாடி பண்ணா கண்ணனை நம்ம சேவிச்சிருக்கலாமே. அப்ப 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 அடுத்த வாழ்க்கை என்ன கத்தி அப்படின்னா, மழை பெய்ஞ்சதை நம்ம ஒரு டேமா தேக்கி வச்சாதான் அதை நம்ம எப்பயுமே உபயோகப்படுத்திக்க முடியுமோ. அப்ப ராமகிருஷ்ணாதி அவதாரத்துல அவர் சௌலபிய சௌசீல்யத்தை காட்டும் பொழுது அதெல்லாம் வச்சு ஒரு திவ்ய ரூபமாக நம்ம பெருமாளை பிரதிஷ்டை பண்ணிட்டா அந்த பெருமாளை எப்பொழுதும் எல்லாரும் உபயோகப்படுத்தும்படியாக இருக்கு அப்படின்னு மழை ஜலம் மழை வரும் பொழுது உபயோகப்படுத்தும். அதை நம்ம சேர்த்து வைக்கல அப்படின்னா நம்ம அடுத்த வாழ்க்கை பிரயோஜனப்படாத மாதிரி அச்சாவதாரமாக இருந்து அப்படி அவதாரங்களாக எடுத்து நமக்கு அனுகிரகம் பண்ற, அதுதான் அந்த டேம் தீர்த்து எல்லாருக்கும் உபயோகப்படுற மாதிரி இருக்கு. அவ தசாவதாரத்தை சொல்லும் பொழுது ஜெய ஜெய பிரளய பயோதி ஜல லீலாஜால பரிபாலித நிகில வேத சகல தேவமானிதா மீன ரூபா அப்படின்னு வேதத்தை காப்பாத்துற பிரளய காலத்துல. சிருஷ்டி காலத்துல அயக்ரீவனாக வந்து சிருஷ்டி பண்ண உடனே பிரம்மா மதுகைட்டவர்கள் மூலமாக எடுத்துட்டு போச்சு காப்பாத்துற. பிரளய காலத்திலையும் திருப்பி காப்பாற்றணும். இந்த வேதம் அப்படின்றது அனாதி காலமாக இருக்கு, அபௌருஷயம், ஒரு மனுஷனால பண்ணப்பட்டது இல்லை. அப்போ அடுத்த யுகத்துல எப்படி அது வருது அப்படின்ற சந்தேகம் இருக்கு அப்படின்னா, அடுத்த யுகத்திலையும் பகவான் தான் அதை ரட்சிச்சு வச்சு திருப்பியும் அடுத்த வாட்டி பிரம்மாவுக்கு அதை உபதேசம் பண்றேன் அப்படின்றது. அப்படியேதான் திவ்ய பிரபந்தங்களும் நம்ம வச்சுக்கணும். அப்படின்னா அந்த இடத்துல மறுபடியும் ஆழ்வார்கள் அவதாரம் பண்ணி வச்சு அதை நமக்கு கொடுக்குற. அதனால வேதத்துக்கு சமானமானதுதான் அத்தனை ஆச்சாரியர்கள் ஸ்ரீ சுக்தியும். அதுக்கு உதாரணமா திருமலையில பார்த்தா தெரியும், அன்னமாச்சாரிய கீர்த்தனைகளை திருவேங்கடமுடியான் ரட்சிச்சு வச்சு. அன்னமாச்சாரிய காலத்துக்கு அப்புறம் அந்த கிரந்தங்கள்லாம் யாருக்கு இருந்ததுன்னு தெரியல. சில கிரந்தங்கள் அவ பசங்க அந்த மூலமா வந்தா கூட பாட்டுல இவ்வளவு இருக்கு. அதுக்கப்புறம் தான் கோவில்ல நம்ம பாஷ்யக்கார சன்னதி பக்கத்துல பார்த்தா தெரியும், இன்னைக்கும் 2 அன்னமாச்சாரி சின்ன சந்தூர் இருக்கு. அந்த இடம் மட்டும் ஒரு இதுவா இருந்ததுன்னு இதை இடிச்சு பார்க்கலாம்னு திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஒரு 200 வருஷம் முன்னாடி இடிச்சு பார்த்தா அத்தனை கிரந்தங்களும் இருந்தது. பெருமாளே அதை ரட்சிச்சு கொடுத்தேன். ஏன்னா அதுக்கான காலம் வரணும். அந்த காலம் அதுக்கப்புறம் அவளே எடுத்து திருமல திருப்பதி தேவஸ்தானம் அன்னமையா ப்ராஜெக்ட் அப்படின்னு போட்டு அதை சங்கீர்த்தன ரூபமாகவே பண்ணான். அதுக்கும் வழிகாட்டி நாதமுனிகள் தான். திவ்ய பிரபந்தம் வந்தவுடனே தாளம் வழங்கி முதல்ல அதை பாட்டாக அந்த பாட்டானா அதுக்கப்புறம் அது தானா எல்லாருடைய மனசுலையும் நின்றுடும் அப்படின்னு அதே பாணியில தான் அவ அதையும் பண்ணாங்க. அதனால பெருமாள் அத்தனை பக்தர்கள் பண்ணதையும் ரட்சிச்சு வச்சு அடுத்த யுகத்திலையும் கொடுக்கிறான். அதே போல முக்கியமான மூலம், எல்லாத்துக்கும் மூலமான வேதத்தையும் அவனே ரட்சிச்சு சாட்சாத் அந்த முதல்ல மத்ஸ்யாவதாரத்துல அது அனுகிரகம் உண்டு. மந்தரகிரி கிராவாரிய கண்டூ என சஞ்சாத நித்ர சர்வலோக கூர்மரூபா அப்படின்னு கூர்மரூபமா வந்து தேவர்களுக்கு கஷ்டகாலம் வந்து தப்பு பண்ணதுனால லட்சுமி கட்டாட்சம் இல்லாத கஷ்டப்படுறப்போ மந்தரகிரி பர்வத்தத்தை கொண்டு வந்து அவரே அந்தர்யாமியாக இருக்கு. அப்புறம் கடைன்றார். அது கிடைக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு அவ தேடுறா. திருப்பி பகவானையே கேட்கிறான், ஏப்பா கடைங்கோன்னு நான் சொன்னேன், எப்படின்னு சரி அதையும் கேட்கறீங்களா, சரி வாசுகி பாம்பை கொண்டு வாங்குவோன்னு. வாசுகி பாம்பு அது தாங்குமா மந்தரகிரியன்னா, அதுக்கும் மந்தரியாமியாக தானே இருக்கு. அப்ப அது மலை கீழே போறது, என்ன பண்ணணும், திருப்பி பெருமாள் கிட்ட ஓடி வரா. சரிப்பா நானே பண்றேன், கூர்ம ரூபமா இருக்கிறேன். தேவரால் விஷம் வருது, தேவர்கள் பாக்குறா என்னால முடியலையேன்றா. சரி அசுரர்களை கூப்பிட்டுக்கோங்க அப்படிங்கிறது. சரி அவா தலைப்பக்கம் இவா இந்த பக்கம் வைக்கிறான். அப்போ பெருமாள் இவாளாலையும் முடியல, இவாளுக்கும் அந்தரியாமியாக பகவான் இருக்கு. அப்போ சில கேள்வி வருது, இத்தனை பண்ணணுமா பகவான், எல்லாத்துக்கும் அந்தரியாமியாக இருந்து கிடையிறானேன்னா அதுக்கு பெரியவா என்ன சொல்றாங்கன்னா, இவாளுக்கு ஒன்றும் அவர் பண்ணல, மகாலட்சுமி அவதாரம் பண்ண போல தனக்காக தான் இத்தனையும் அவன் பண்றான் அப்படின்னு அங்க அமிர்தங்கள் கடைஞ்சி அதுக்கப்புறம் அதை இது பண்ணி சாட்சாத் மகாலட்சுமி அங்கே தோன்றா. அதுவுமே நம்ம சம்பிரதாயத்தில் என்னன்னா, எப்படி பெருமாள் திருப்பார்கடல் அவதாரம் பண்ணேரோ மகாலட்சுமியும் அங்க அவதாரம் பண்றான். அப்படின்னா பரபிரம்மஸ்வரூபமாகவும் தாயார் பெருமாளுமே அங்க இருக்கா, இங்க அவதாரம் பண்றான். ஏன்னா எந்த அவதாரம், ராமாவதாரம்னா தாயார் சீதையாக வரா, வாமனாவதாரத்திலையும் தாயார் உண்டு அப்படின்றது நம்ம சம்பிரதாயம். பிக்ஷோச்சித பிரகடையின் பிரதமாசிரமத்தில் அந்தந்த இடத்துலையும் எல்லா ரூபத்திலையும் பெருமாளுக்கு என்ன பரவிலோ வியூகம் உண்டோ தாயாருக்கும் அத்தனையும் உண்டு. அப்புறம் சப்தசாகர சப்தபூதர சமஸ்த சகலோத்தாரண சதுரா சுந்தர சூக்கர ரூபா. சுந்தர சூக்கர ரூபா அங்க சொல்லிச்ச வராக ரூபத்தை சுந்தரமான எப்படின்னா சப்த சாகரம் சப்த பூதம் இது அத்தனையும் ஒரு 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 ஆடினாலே எல்லாம் ஊந்துருவோம்னா அது அவர் எடுக்கணும்னா அவர் எவ்வளவு பெரிய ரூபம் எடுத்து அதை அப்படியே ஸ்திரமாக எடுத்து அதுங்க வைக்கணும் அப்படின்னு. அதுவும் அந்த அவதாரம் பூமியை உத்தாரணம் பண்றதுன்னு கிடையாது, அது ஒரு லீலை. பூமாதேவி என்ன கேட்கிறாங்க, என்ன உத்தாரணம் பண்ணிட்டேன்னு இது என்ன உமக்கு பெருமையா,
அத்தனை என் குழந்தைகள் அத்தனை பேருக்கும் சொல்லணும், நம்ம குழந்தைகள் அத்தனையும் இது. அப்பதான் அந்த வராக புராணத்தை நமக்கு அனுகிரகம் வந்து அது தாயார் மூலமாக, அதுதான் முக்கிய காரணமாக அவதாரம். அப்ப மதோன்மத்த மகாசுரமதங்கமஸ்தக பேதன மகாட்டஹாசகர மகா நிருசிம்ஹரூபா அப்படின்னு பிரகலாதனுக்காக, பிரகலாதனுடைய வாக்கு சத்தியம் பண்ண, அவர் அவதாரம் பண்ணணும்னு அவசியமே இல்லை, அங்கிருந்தே அந்த ஹிரண்யகசிபுவை வதம் பண்ணியிருக்கலாம். ஆனா அங்க வரையறே அப்படின்னா ஆழ்வார் சொன்ன மாதிரி இங்குபுலன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையா என்று இரண்யன் தூண் குடைப்ப அங்கு அப்பொழுதே, அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்தா அப்ப அவன் வாக்கு சத்தியமாகாது. இந்த தூண்ல இருக்கானா அந்த தூண்ல இருக்கானான்னு கேட்கும் பொழுது கூட அவர் என்ன சொல்றேன்னா, தெலுங்குல ஆச்சரியமாக வரும், இந்துக்கள் அந்துலேனி சந்தேகம் வரும், இங்க இருக்கான் அங்க இல்லைன்னு சந்தேகப்படாதீங்களோ, சக்ரி சர்வோபகத்துண்டு அப்பா கிட்ட சொல்றவாரு, எந்தெந்த விதைக்குன்னா அந்தந்தே கலடு தானவாக்கி, இங்க நீ சொல்லுள்ளன் அப்படின்னு நீ சொல்ற சொல்லிலேயே இருக்கானேப்பா அப்படின்னு. அதெல்லாம் என்கிட்ட சொல்லாது, இந்த இதுல இருக்கானா அப்படிங்கும் பொழுது இங்கேருந்து அங்க வந்துட்டா கூட இப்ப இவனுடைய வாக்கு சத்தியமாக இல்லை. அதனால அந்த இடத்திலே வரும். ஏன் நரசிம்மாவதாரம் தான் எடுக்கணுமா அப்படின்னா, ஏற்கனவே மீன் கூர்மமாக வந்தாச்சு. அப்போ ஹிரண்யகசிபு ஒரு வார்த்தை சொல்றாங்க, இப்ப மட்டும் உன் ஹரி வரலன்னா, ஒரு சிம்மம் எப்படி யானை மண்டைய பிளக்கமோ அந்த மாதிரி நான் மஸ்தகம் உன் தலையை பிளப்பேன், நீ என்னடா சிங்கமா வருது நான் வரேன் அப்படின்னு அந்த இடத்துல பகவான் ஏதோ நினைச்சிட்டு இருக்கேன். நரரூபம் நரன் கலந்த என்ன மனுஷன் என்னன்னு எடுக்கும்போது இவன் சொன்ன அந்த சிங்கம்ன்ற வார்த்தை வந்து அந்த சிங்க ரூபமாக அன்று அப்பொழுதே வந்து அவதாரம் பண்ணி அங்க சத்தியத்தை இது பண்ண. ஆனா சத்தியம் விதாத்தும் நிஜபித்திய பாஷிதம்னு சொல்லும் பொழுது வியாக்கியானத்துல பிரகலாதன் சத்தியம் மட்டும் இல்ல, ஹிரண்யகசிபு சத்தியம், தேவர்கள்லாம் போய் சேர்ச்சா இல்லையா, நான் வரேன்னு சொன்னா இல்லையா, அந்த சத்தியம்னு ஹிரண்யகசிபு சத்தியம் என்ன, காத்தால வேணா கார்த்தி மரணம் இல்லை ராத்திரி மரணம் இல்லை அப்படின்லாம் சொன்னான் சாயங்காலம். அப்புறம் வந்து ஆயுதங்களால இல்லைன்னா, அப்புறம் என்ன மேலே இல்லை கீழே இல்லைன்னா அப்படின்லாம் சொல்லும்பொழுது என்ன அப்படின்னா, பிரகலாதனுக்கு பிற்காலத்துல நரசிம்மரே சொல்றாரு. இது வந்து எங்க வைபவத்துல வரும்னா, மேல்கோட்டையில மேல நரசிம்மர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சாலைக்கிராம ரூபமாக பிரகலாதன் திருவாராதனம் பண்ண நரசிம்மர். அவர் மேல்கோட்டையில வந்து அங்க புஷ்கரணியில சேவிச்சு அவர் அந்த மகாத்மியத்துல வரும். அங்க இருக்கும் பொழுதுதான் அவர் அந்த மலையில நரசிம்மனாக எழுதுறான், இன்று மேது நான் இங்க இருக்க போறேன் அப்படின்னு. அப்போ அந்த பிரகலாதன் கேட்கிறான், இன்னும் நீ எங்க அப்பா பண்ணதெல்லாம் ஞாபகம் வச்சிருந்துக்கலாம? டே, நான் அதெல்லாம் ஞாபகமே வச்சுக்கல, உங்க அப்பா எப்பேற்பட்டவன் தெரியுமா, என் மடியிலேயே மரணம் சாகணும்னு தான் இப்பேற்பட்ட வரங்கள் கேட்டான், என்கிட்ட சாகக்கூடாதுன்னு இல்ல, அவன் யார் அப்படின்னு சொல்லு, அதனால நீ கவலையே படாத, என் மடியில இருக்கணும் தான், கீழே மேல போகக்கூடாது, ஆயுதங்கள்லாம் கூடாதான், தன் பெருமாளுடைய நகத்திலே அவன் என்னுடைய ஸ்பர்சம் படணும் அப்படின்னு, அதனால நீ கவலைப்படாதுன்னு அந்த மகாத்மியம். அப்படி அந்த நரசிம்ஹாவதாரமாக எடுத்து ரட்சிச்ச பத விக்ரம பராக்கிருத திரிலோக விஜய ஸ்தம்ப அப்படின்னு ஸ்திரிலோகத்துக்கும் விஜயம் அப்படின்னு வாமனாவதாரத்துல சின்ன வாமன வட்டுவாக வந்து திரிவிக்ரமாவதாரம் எடுக்கிறேன். சுவாமி தேசிகன் சொல்லும் பொழுது எத்பிரஸ்தாவ சமுச்சித துவஜபட்டி அப்படின்னு லோகம் மொத்தத்துக்கும் மகாபலி எப்பேற்பட்ட பக்தன் தெரியுமா அப்படின்னு பக்தனுடைய துவஜ பட்டத்தை காட்டுறான், என் பக்தன் அப்படின்னு. என்ன என் பக்தன்னு சொல்றாரு, அவரை வஞ்சி எல்லாரும் சொல்றான், நாஸ்திகர் எல்லாம் சொல்றா. வாமனாவதாரத்தை அதுவும் பார்த்தா, வாமனாவதாரத்துல பகவான் மகாபலியை ஏமாத்ததான் வந்தார், நல்ல ராஜா, அவர் போய் ஏமாத்திட்டானே அப்படின்னு. ஆனா இங்க என்ன சொல்லும் பொழுது தன் பக்தனுடைய பெருமையை, ஏன்னா தேவர்கள் கூட பகவான் என்ன சொல்றா, எப்படியாவது நீ என்ன யாச்சகம் கேட்டுக்கோ, ஆனா என்ன ரட்சிச்சு சொர்க்கத்தை எனக்கு வாங்கி கொடுன்றான். ஆனா சுக்கராச்சாரியர் சொல்றார், வந்தது நாராயணர் தான் உன்னுடைய விரோதி, அவருக்கு நீ யாச்சகம் கொடுக்காதுன்னா, அப்பேற்பட்ட பெருமாள் வந்தேன்னா என் பிராணமே போனாலும் பரவாயில்ல நான் கொடுப்பேன்னு நிக்கிறான் பத்தியா, இவன் பக்தர். ஆனா யாச்சகம் அவ யார் கொடுக்கிறது, சகலமும் இவன் தெரிஞ்சா கூட, ஆனா யாச்சகமாக வர. அதனாலதான் ஆண்டாள் சொல்லும் பொழுது கூட உத்தமன் அப்படின்னு சொல்றான், உத்தமன் பேர்பாடு. என்ன அப்பேற்பட்ட உத்தமனா, மத்த அவதாரத்தோட வாமனாவதாரத்தின் உத்தமன் ஏன் சொல்றாளேன்னா, அதுக்கு காரணம் இதான், எல்லா அவதாரத்திலையும் துஷ்ட நிகிரகம் உண்டு, துஷ்ட நிகிரகம் உண்டு. இந்த இடத்துல மகாபலியை வதம் பண்ண முடியாது, தேவர்களை ரட்சிக்கணும், மகாபலியை வதம் பண்ணிடலாமே அப்படின்னா பண்ண முடியாது. அவன் மகாபக்தன், பிரகலாதனுடைய பேரன் வேற, அந்த பக்தி உண்டு. அப்ப என்னதான் பண்றதுன்னா, சரி நான் யாச்சகம் கேட்கிறேன்னு போறேன் இல்லையா பகவான், தன்னுடைய சொத்து அப்படின்னு தெரிஞ்சா கூட பரவாயில்லை, நான் யாச்சகம் கேட்கிறேன்னு இறங்குறேன்னா பக்திக்கு அவர் இந்த அளவுக்கு இறங்குறேன்னு தெரியாது. பாண்டவர்களுக்கு தூது போனார், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது யாச்சகம் கேட்க போறது, எனக்கு கொடு அப்படின்னு கையை நீட்டு அப்படிங்கும்போது அதனால உத்தமன் அப்படின்னு.
அப்போ அவனுடைய இதை காட்டுது. இந்த இடத்துல கூட வரும் ஆச்சரியமாக மகாபலி. இதுல என்ன மகாபலி மட்டும் இல்ல, அந்த தர்மபத்னி சொல்ற அந்த தர்மபத்னி எப்பேற்பட்டவர், அவளால் நிறுத்தலாம் இல்ல. ஏன் வந்தது சுக்கராச்சாரியார் சொல்றாரு அவர் பேச்ச கேளுங்கோ அப்படின்னு இல்ல. ஏன்னா தான் தீர்த்தம் கொட்டணும், தன் தீர்த்தத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது. அப்பேற்பட்ட தர்மபத்னியா அப்படின்னு கேட்கும் பொழுது ஆமா இந்த கையால் தான் வாங்கினேன் அப்படின்னு இதுல வரும். ஒரு பரசுராமாவதாரம். பரசு பரிசேஷித தசரத ஜனகாதி சிஷ்ட ஜனபாலக நிருபால பார்கவ ரூபா அப்படின்னு குங்கும தாசகைன்னே சுவாமி தேசிகன் சொல்லிருக்காரு. அவருடைய கொடாலி எப்படி குங்குமமா இருக்கும், அத்தனை ரத்தங்கள் அத்தனை இதையும் அடிச்சு நகர்த்தி எல்லாரையும் வந்திருக்காரு, வதம் பண்ணிருக்கார். எத்தனை தலைமுறை கத்திரியர்களை வதம் பண்ணிருக்கார். ஆனா சிஷ்ட ஜன பாலக அப்படிங்கிறது. ஏன்னா அவர் ராஜாவா சொன்னது எதா ராஜா தத்தா பிரஜா. ராஜாவே நீ அதர்மம் பண்ணியிருந்தா இப்பேற்பட்டவா எதுக்குன்னு வதம் பண்ற. அதே இடத்துல தானே அதே காலத்துல தானே தசரதர் இருந்தேர், ஜனகர் இருந்தேர், அவளையே ஒண்ணும் பண்ணல. அப்படின்னா இவருடைய இது என்னன்னா கத்திரியர்களை வதம் பண்ணணும் கிடையாது, அந்த அதர்மம் பண்ற கத்திரியர்களை வதம் பண்ணணும் தான். அதனால இதுனா இதுவும் சிஷ்டஜன பாலக அப்படின்னு. அதனால தர்மரட்சணம். வேதண்ட சுண்டாயத புஜதண்ட திருத கோதண்ட விஷயி கிருத நிஷ்சர மண்டல தண்டகாரண்ய அப்படின்னு தன்னுடைய பாதம் இதோடு தண்டகாரண்யம் மொத்தம் நடந்தது எதுக்கு அப்படின்னா அங்க இருக்கிற அத்தனை ரிஷிகள் தேவர்கள் அது எல்லாமே பார்த்தா சரணாகதி தத்துவம் தான் ராமாயணம் அப்படின்னு அபயப்பிரதான சாரன்னு சுவாமி தேசிகர் எடுத்து காமிச்சிருக்கார். அத்தனை பேருடைய சரணாகதிக்காக தான் நடந்து நடந்து 14 வருஷம் இருந்து தான் அனுகிரகம் பண்ற. பரதனே கேட்கிற பரத்வாஜர் கிட்ட சொல்லும் பொழுது இந்த மாதிரி என்னால ஒரு என் காரணமாக இப்படி ஆயிடுச்சு அண்ணாக்கு, எங்க அம்மா இப்படி பண்ணிட்டாலே அப்படிங்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு உங்க அம்மாவும் பண்ணல நீயும் பண்ணல, ஏண்டா பண்ணதெல்லாம் உங்க அண்ணாதான், அவனுடைய சங்கல்பம் இது உங்களுக்கு இப்ப புரியாது, 14 வருஷம் கழிச்சு உங்களுக்கு இதெல்லாம் புரியும், அதனால இதை ஏத்துக்கோ, அண்ணா சொல்றத பண்ணு அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ லாங்கல ஹலதர பலபத்ர ரூபா பலபத்ரன் சுவாமி தேசிகன் சொல்லும் போது க்ஷீரம் சக்கரை ஏவையாவில் பூத்தா பிரபூட்டை துணைகின்னு கண்ணன் பலராமரை பிரிச்சு சொல்ல முடியாது, பிரிச்சா நம்ம சர்க்கரை இல்லாத பால் சாப்பிடுற மாதிரி தான், இங்க சர்க்கரைன்னு சொல்றது பலராமர் தான் அப்படின்னு. அப்புறம் கண்ணன் லலித கதி விலாசவல் குணாச பிரஜா அப்படின்னு பிரேமபாவ சம்மோகித கோப சுந்தரி கணமண்டலி கிருத்த ராசவிஹார சியாம சுந்தர ரூபா அப்படின்னு அந்த சொல்லும் பொழுதே அங்க ராசக்கிரீடை அப்படின்னாலே ஜீவாத்மா பரமாத்மா தத்துவம் அப்படி இருந்து நமக்கு அனுகிரகம் பண்றான் அப்படின்ற அந்த கிருஷ்ணனுடைய இது. கீதா உபதேசம் பண்ண தயாசதகத்துல இதே தசாவதாரம் வரும். அதுல முக்கியமா சொல்ற தயா அந்தந்த அவதாரத்துல அவாவாளுக்கு தயா என்ன பண்ணா அப்படின்றத விட இன்னைக்கு நமக்கு என்ன தயை அப்படின்றதான் சுவாமி தேசிகன் நம்ம எடுத்து காட்டுறது. அந்த இடத்துல ராமாவதாரத்துல என்ன சேர்த்து கட்டினா இன்னைக்கு நம்ம பாவம் போடுது, கண்ணன் என்ன பண்ணாங்க கீதை உபதேசம் பண்ணானே கீதை இன்னைக்கு நமக்கு உபயோகப்படுறது அப்படின்னு இன்னைக்கு இருக்கிறவர்களுக்கு என்ன தயை அப்படின்னு எடுத்து காட்டி அந்த தசகம் அங்க ஆச்சரியமாக இருக்கும். அதிகராலகர அப்படின்னு கல்கி ரூபா அப்படின்னு கல்கி அவதாரமாகவும் வரப்போறேன் அப்படின்றது இதெல்லாம் அனாதிகாலமாக நடக்கிற சொரூபத்தினால அந்த தேவர்களுக்கு தெரிஞ்சு இந்த தசாவதாரத்தை எடுத்து கடைசியில சொல்றா சகலாவதார காரண பூத மூலஸ்வரூபா ஸ்ரீரங்க விமான நிலையா பத்மநாபா விஜயி பவனமோஸ்துதே அப்படின்னு ரங்கநாதன் ஸ்மரிக்கிறார். அப்புறம் விபவம் ஆயிடுச்சு இப்ப அர்ச்சை எதுக்கு இப்ப நம்ம அதுதானே வந்தோம். அர்ச்சாவதாரமாக என்ன பண்றது அப்படின்னா நம்மளுடைய அந்த கைங்கரியத்தையும் ஏத்துக்கிறார் அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய பாப்பத்தையும் ஏத்துக்கிறார் அப்படின்னு. கைங்கரியம் எப்படி பண்ணணும் அப்படின்றதுல நம்மளுடைய திருவாராதனத்தை எடுத்து அதனுடைய அர்த்தங்கள் பார்த்தாலே பாதி என்ன தெரியுமா இருக்கும், நான் இந்த பாவம் பண்றேன் என்ன மன்னிச்சிடும். கடைசியில முடிக்கும் போது அதான் சொல்றேன் என்னுடைய கைங்கரியத்தையும் நீர் ஏத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு, இது எல்லாமே தெரிஞ்சு பண்றேனோ தெரியாம பண்றேனோ எல்லாத்தையும் நீர் மன்னிக்குவா. அப்பேற்பட்ட சர்வேஸ்வரனுக்கு கைங்கரியம் பண்றதுக்கான யோக்கியதையும் அந்த ஞானமும் நமக்கு இருக்கானா அதெல்லாம் தேவையில்லை, நீ வந்து பண்ணு அப்படின்னு கொடுக்கறதான் அர்ச்சாவதாரம் இருக்கும். அதுலயும் முக்கியமாக உற்சவர் தான். அது பெருமாள் மூலவர் உள்ளே இருந்தா 2 பேர் கைங்கரியம் பண்ண முடியும், மற்றவா சேவிக்க முடியும். தான் வெள்ளை ஏழினாதான் 40 பேர் ஏழை பண்ண முடியும். 40 பிரபந்தம் பாராயணத்தோட எல்லாரும் கைங்கரியம் பண்ணலாம் அப்படின்னு பஜனைகள் எப்பேற்பட்ட எல்லாருக்கும் கைங்கரியம். அதுவும் ரங்கநாதனுடைய உற்சவங்கள் எடுத்தாலே அவ்வளவு சொல்லலாம். ஒரு உற்சவம்னா ஒரு பாட்டிக்காக ஒரு உற்சவம், ஒரு பாட்டி தன்னுடைய பேரன் அந்த உற்சவம் வரும், அங்க போய் எழுதுவேன். அவன் வந்து அந்த சரித்திரங்கள்லாம் அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். அப்படி ஒவ்வொரு உற்சவமும் அதுவும் ரங்கநாதன் திருமங்கை ஆழ்வார் அப்படின்னா கல்வர்கள் அவளே வருவான் அடி பண்றாள் எல்லாம் வந்து அந்த கத்தியெல்லாம் எடுத்துட்டு வந்து அவ இது பண்ணி பெருமாள் இது பண்ணுவான். அந்த மாதிரி எல்லாரும் தேர் சித்திர தேர்னா அவ கிராமமும் வந்து
அந்த நெல்லெல்லாம் வளர்க்கறதும் எல்லாமே அந்த ரங்கநாதன் அப்படி இருந்து அந்த ஸ்ரீரங்கத்துக்கு அந்த சோழ தேசம் அந்த காலத்துல தர்மவர்மான ராஜா அவர்னால அங்க எண்ணினவர். அப்படி இருக்கும்போது அர்ச்சாவதார ரூபம் ஏன் அப்படின்னா ஜெய ஜெய பகவன் அபரிமித நிர்ராஜ கிருப பரிகிரகீத அப்ராகிருத திவ்யமங்கள அர்ச்சாவதார ரூபா சத்ர சாமராதி ராஜோபசாரகர நிஜபார்ஷத பரிவார பிரஹ்லாதாதி பரம பாகவத பரிகிரகீத பிரபாதா சதத மனாலோசித அபராத சஹஸ்ர பிரபன்ன ஜன பரிபாலனா அப்படின்னு பிரபன்னர்களுக்கு பரிபாலனம் பண்ண அத்தனை அபராதத்தையும் மன்னிச்சு நம்ம பக்கத்திலேயே வச்சுட்டு இருக்கிறதுக்காக இன்னும் சுவாமி தேசிக தயாசகத்துல என்ன சொல்றாரு, நம்மளாம் பாப்பங்கள் பண்ண பண்ண அத்தனை ஜென்மா எடுத்துதான் ஆகும். அத்தனை ஜென்மா எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா பாப்பத்தை கழிக்கணும். அப்படி பாப்ப நமக்கு புரியுது, சரி அடுத்த 2-3 ஜென்மா எடுத்து நம்ம பாப்பத்தை கழிக்கலாமா அப்படின்னா அப்படி முடியறது இல்லை. அடுத்த ஜென்மா எடுக்கும்போது அதுல மகா பாப்பங்கள் பண்ணிட்டு இருக்கோம், கூடுறதே தவிர குறையறதாகவே தெரியல. அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னா பெருமாள் சொல்றான், நீயே கவலைப்படுற, நான் அவதாரம் பண்றேன், உனக்கு பதில் நான் தான். அவன் நம்மளுக்கு பிறப்பு, அவன் அவதாரம். ஆனா ஆழ்வார்கள் சொல்ற போல என்ன சொல்றா அப்படின்னா, ஒருத்தி மகனாய் பிறந்து இன்னொருத்தி மகனாய் ஒளித்து வளரன் பிறந்துன்னு சொல்றான். பிறந்தவாறும் வளர்ந்தவாறும், அது என்ன பிறந்துன்னு சொல்றாரு. அப்ப நம்ம பிறப்பா ஆகுதுன்னா அவன் அவதாரத்துல நம்ம என்னென்ன கஷ்டப்படுறோமோ அத்தனையும் படுறானே. அப்ப கிருஷ்ணாவதாரம்னா என்ன, முதல்ல ஒரு குழந்தை பிறக்கும் போதே ஜெயில பிறக்கிறதுன்னா அப்போ எவ்வளவு கஷ்டம். அடுத்த நாள் இந்த அம்மா இல்ல வேற ஒரு அம்மா கிட்ட கொண்டு கொடுத்துறான்னா அங்க அவன் எப்படி எல்லாம் பாக்குறான். திருப்பி 10 வருஷம் கழிச்சு இந்த பக்கம் வந்துரு, திருப்பி அவன் கோட்டை கட்டி ஒரு இடத்துல இருக்கிறேன், அப்புறம் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு போகுது. அப்படி எல்லாரும் அந்தந்த கஷ்டம். கிருஷ்ணாவதாரம் கேட்கச்சு அவ்வளவு அழகாக சுலபமாக அவனுடைய லீலைகள் அனுபவிக்கிற மாதிரி இருந்தாலும் கண்ணனுடைய இது மனசால பார்த்தோன்னா அவன் எல்லா இடத்துலையும் கஷ்டப்பட்டுதான் இருக்கான். யாருமே அவரை ஒத்துக்கல. என்னன்னா துரியோதனாதிகள் எவ்வளவு எடுத்து சொல்றது, பீஷ்மாதிகள் எடுத்து சொல்றது, எல்லாம் ஒரு இதுல நிக்கிறான். ஒன் கையால் அடிபட்டால் பரவாயில்லன்னு அந்த பக்கம் தான் நிற்பேங்கிறான். யுத்தமே வேணான்னு கடைசியில நம்ம திருமத்தஸ்தா இவாளை விட்டுட்டு மத்த யாரும் கீதை எதுக்குன்னு கேட்டா என்ன சொல்றான், கண்ணன் யுத்தத்துக்காக தான் இந்த கீதை சொன்னான். என்ன கடைசியில சாரம், அர்ஜுனன் என்ன யுத்தம் பண்ணான், யுத்தம் தானே, யுத்தத்தை தூண்டுறது தானேப்பா கீதை அப்படின்னு தானே சொல்றான். ஆனா அந்த யுத்தமே கூடாதுன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான். ஒவ்வொருத்தர்கிட்டையும் போனான். கர்ணன் கிட்ட போனான், டே உங்க அம்மா இவா கிடையாது, இந்த பக்கம் வந்துரு, இல்ல நீ வேணான்னு சொல்லிடு, நான் யுத்தம் பண்ண மாட்டேன்னு போயிடு. அப்போ துரியோதனுக்கு ஒரு பயம் வந்துடும். பீஷ்மத்ராலும் சொல்லு வானான்னு சொல்லு, என்னென்னவோ பண்ற, 5 கிராமம் கொடு, 5 இடம் கொடு, நான் ஒரு சந்து கூட கொடுக்க மாட்டேன் 5 அப்படிங்கிற. அப்ப கடைசியில தர்மத்துக்காக யுத்தம். அப்ப நான் பண்ண மாட்டேன்னு அப்ப சொல்லக்கூடாது. அதனாலதான் தர்மராஜருக்கு யுதிஷ்டரன் ஒரு பேரு. யுதிஷ்டரன்னா யுத்தத்துல ஸ்திரமானவன். தர்மராஜருக்கு அந்த பேரு, அவரால்தான் இத்தனை காரணமும். ஆனா யுத்தம்னு வானா வேணாம் தான் தர்மராஜன் முதல்ல சொல்றேன். கண்ணா நீ போய் பேசுகிறான். அப்போ பீமனும் அர்ஜுனனும் என்ன நீ சொல்ற, நான் அதை பண்றேன் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லி தூண்டினான். தர்மராஜர் சொன்னார், கண்ணா யுத்தம் இல்லாததான் பார்த்துக்கணும். ஆனா யுத்தம் தான் நிரூபணம் பண்ண உடனே யுதிஷ்டரர் ஸ்திரமாக அங்க நிக்கிறாரு. ஆனா அர்ஜுனன் அங்க ஐயோ எங்க தாத்தாவை நான் எப்படி அடிக்கிறது அப்படின்னு, ஏன்னா 1000 வாட்டி யோசிக்கலாம். ஆனா வந்ததும் அதுக்கப்புறம் யோசிக்கவே கூடாது. இதுதான் யுதிஷ்டர்கிட்ட நம்ம கத்துக்கணும். முதல்ல வேண்டான்னு, ஆனா சரி வேற வழியே இல்லை யுத்தம் அப்படின்னு சாமதான பேத தண்டம், கடைசியில தண்டம்னு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி பின்னாடி யோசிக்கவே கூடாது. அப்படி கண்ணனுக்கு அபவாதம் தான் கடைசி வரைக்கும். அப்படி அந்த அபராதங்கள் பண்ணா கூட அவன் ஏன் மறுபடி இறங்கி அவதாரம் பண்றான்னா, நமக்கு நம்மளுடைய ஜென்மாவை குறைக்க அப்படின்னு சுவாமி தேசிகன் தயாசதகத்துல எடுத்து காட்டுறே. ஆனா அவர் அப்படி சொல்லல, தயாதேவி தான் உங்க அவதாரம் பண்ண வைக்கிறார் அப்படின்னு அந்த இடத்துல தயா குணத்தை எடுத்து சொல்லு. அபராத சஹஸ்ர பிரபன்ன ஜன பரிபாலன பத்ததீக்ஷா பக்தவத்சலா சம்சார சாகர நிமக்ன சகல ஜீவ சமுத்தாரக கிருதா அவதரணா. சமுத்திரத்துல சம்சார சாகரத்துல இருக்கிறவனுக்கு நான் வைகுண்டத்திலிருந்தே மேல தூக்கிடுறேன் அப்படின்னு தூக்க முடியாது. அதுவும் கையை கொடுத்து தூக்குறேன்னு தூக்க முடியாது. அதை விட சுலபம் தெரியுமா, நமக்கு நல்ல நீச்சல் தெரிஞ்சா நம்ம உள்ள குதிச்சிடணும். உள்ள குதிச்சு அத்தனை பேரையும் மேல தூக்கணும். அப்பதான் ஒரே வழி. பார்த்தானா நம்ம இறங்கிடலாம் அப்படின்னு அர்ச்சாவதாரமாக எடுத்துட்டு, அப்படி மந்தஸ்மித மோகன லாவண சம்சூச்சித பூரிய அனுகிரக மங்கள விக்கிரகா மதுசூதனா கேசவா நாராயணா புருஷோத்தமா வாசுதேவா ஜனார்தனா ஜெகநாத ஸ்ரீஹரா சுகுமாரா தாமோதரா ஸ்ரீகிருஷ்ணா விஜயீ பவ நமோஸ்துதே. எல்லாரும் அந்தந்த ரூபங்களை சொல்லி பகவானை தியானம் பண்ணி கடைசியா சொல்றா, சுவாமி சர்வ ஜெகநாதா திவ்ய மங்கள விக்கிரகா பிரபன்னானாம் ஸ்வபக்தானாம் சர்வதா மங்களம் குரு அப்படின்னு எல்லாருக்கும் எப்பயும் நீர் மங்களம் கொடுக்க இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக அங்க அவதரிக்கிறேன். அவதரிச்ச உடனே பிரம்மாவுக்கு முதல்ல நீர் பிரம்மலோகத்துல இந்த ஏழை பண்ணிட்டு போகும் அப்படின்னு சொல்றேன்.
அதான் சுவாமி தேசிகன் தான் இந்த நமக்கு பிரமாணமான ரங்கநாத மகாத்மியம் எதுன்னா அந்த ஒரு பாசுரம் தான். ஆறாவது அருளமுதம் புரிந்த கோவில் அயோத்தி மன்றம் அப்படின்னு சொல்லி பிரம்மா கொடுக்கிறேன் தோழாது தனிவீரன் தொழுத கோவில் அப்படின்னு சொல்லும் பொழுது விபீஷணன் கொடுத்து அங்கேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு பெருமாள் எழுதுறது அப்படின்றத ஒரே பாசுரத்துல நமக்கு எடுத்துக்காட்டு. அப்படி அந்த பிரம்மலோகத்துல பல யுகங்கள் இருந்து அதனாலதான் தயாசதகத்தை பண்ணும்பொழுது அர்ச்சாவதாரத்தில் தயாசதக ரங்கநாதன் பண்ணியிருக்கலாம்ல தேசிகர். இவர் என்ன பண்ணாருன்னா பிரம்மலோகத்துல பல யுகம் இருந்துட்டாரு, திருவேங்கடமுடியா அப்படி பூமிக்கு வந்துட்டார். அப்ப பூமியில வந்தது முதல்ல இவர் தாங்க. அப்ப தயா இங்கதான் நம்ம காட்டணும் அப்படின்றது தயாச அவர் அவதாரம் பண்ணியிருந்தா கூட முதல் அர்ச்சாவதாரம் பண்றாங்க. பூமிக்கு வந்தது திருவேங்கடமுடியான் முதல்ல ஆயிருந்ததுனால அப்புறம் பிரம்மா, அதுக்கப்புறம் அங்க மனு வந்து பிரம்மாவுடைய மானசிக புத்திரர், அவர் மூலமாக இந்த அயோத்திக்கு வருகிறார். அங்கேருந்து இக்ஷ்வாக்கு ஒவ்வொரு அவளுடைய இதுவே என்னன்னா இக்ஷ்வாக்கு முதல்ல மனு சொல்றாரு ராஜ்யம் போனாலும் போல ராஜ்யம் தேயம் தனம் தேயம் பத்னி தர்ம பத்னி பசங்க எது போனாலும் பரவாயில்லதா, ஆனா இந்த குலதனத்தை ஊற்றாதே அப்படின்னு சொல்லிதான் ஒவ்வொருத்தரும் அடுத்தடுத்த பசங்களை வளர்க்கிறார். அதுக்கு நமக்கு ஒரு நாள் அதுவே ரகுவம்சத்துல ரங்கநாதனுடைய அப்படின்னா அங்க ரங்கநாதன் அவர் திருநாமம் கிடையாது. அப்ப வந்து வாசுதேவன் அப்படிங்கிறத எந்தெந்த ராஜா எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டிருக்கா, அவளுக்கு அடுத்த புத்திரர்கள் இல்லாத போது ரங்கநாதன் கிட்ட எப்படி எல்லாம் வேண்டிட்டு இருக்கா, யாகங்கள்லாம் பண்ணியிருக்கா, அவளை எப்படி எல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு. கடைசியா தசரத மகாராஜா யஜ்யத்துலதான் குழந்தைக்காக அவர் யஜ்யம் பண்றது இல்லையா, அப்பதான் புத்திரகாமேஷ்டிக்கு முன்னாடி ஒரு யாகம் பண்றாரு. அது வந்து அந்த யாகத்துலதான் முதல்ல எல்லா நாட்டில இருந்து ராஜாவை கொடுக்கும்போது தர்மவர்மான்ற சோழ தேசத்து ராஜா அங்க இருக்கு. அப்ப ரங்கநாதனை சாட்சாத் தசரத மகாராஜாவை சேவை பண்ணி வைக்கிறது. சேவை பண்ணி வச்ச உடனே என்ன சொல்லிட்டேன்னா அடியனுக்கு இந்த பெருமாளை கொடுத்துரு எல்லாம் பண்ணிட்டு போறேன், நம்ம சோழ தேசத்துல வச்சு நான் திருவாராதனம் பண்ணிக்கிறேன், நீ அங்க உமக்கு வேணும்னா அங்க வந்து சேவிச்சுக்கணும். அவர் சொல்ற ராஜ்யம் தேயம் தனம் தேயம் சர்வம் தேயம் மயா தவம், என்னுடைய சைனியர்கள் முதல் ராஜா கத்திரியர்கள் தானம் கேட்கறதே தப்பு. தசரதர் சொல்ற நீ கேட்டுட்ட அதுவே தப்பு, ஆனா நீ கேட்ட என் சிநேகித்தனா நீ கேட்டேன்னு வச்சிருந்தா கூட நீ என்னுடைய குதிரைப்படை கேளு யானைப்படை கேளு என் பிராணத்தை கூட கேளு, ஆனா ரங்கநாதனை கேட்காத, ஏன்னா இவர் என்னுடைய குலதனம். குலதனம்ன்றது ஒண்ணு நான் எடுத்து கொடுக்கலாம்னா என்னுடைய எடுத்து கொடுக்கலாம், இவருடையவன் நான், அப்போ நான் எடுத்து கொடுக்க முடியாது, இவரா வந்தேன்னா நீ எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிற. அப்பதான் அவர் வந்து என்ன பண்றாருன்னா அங்க ஸ்ரீரங்கத்துல அந்த சந்திர புஷ்கரணி தீரத்துல தபசு பண்றாரு. 12 வருஷ காலம் ராமாவதாரம் தான் முடிஞ்சு. அப்போ ராமன் வந்து விபீஷணன் மூலமாக அங்க இருக்கிறார். அப்ப ஏன் தந்தை அவரும் இக்ஷ்வாக்கு வம்சம் தானேன்னா தசரதர் சொல்றாரு அவரா நினைச்சா போலான்னு. அந்த ராமன் வேற ரங்கநாதன் வேற கிடையாது. இப்போ இவர் நினைக்கிறாரு அங்க போலாம். என்ன காரணம் அப்படின்னா அன்னைக்கு அங்க ஆச்சரியமான ராஜாக்கள் இருந்தா, அதுவும் அம்பரீஷ சரித்திரத்தெல்லாம் பார்த்தாலே தெரியும். அம்பரீஷன் சக்கரவர்த்தியாக இருந்தா கூட ரங்கநாதன் கோவில்ல தீப்பிடி பிடிச்சிட்டு இருக்காரு. அதுவும் அப்பேற்பட்ட மகாராணி அவருடைய ஆத்துல அத்தனை பேர் கைங்கரியம் பண்றது இருந்தா கூட முதல்ல காலங்காத்தால தான் போய் குலம் போடுவாராம் ரங்கநாதன் சந்தை. அங்க வரைச்ச வாசுதேவன் பெருமாள் வரும். அதெல்லாம் எடுத்து பார்த்து புராணத்துல பார்த்தா அது நம்ம இவருக்குதான் பண்ணியிருக்கா அப்படின்றது நமக்கு தெரியும். அப்படிலாம் கைங்கரியம் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தேன் இதுக்கப்புறம் ஆழ்வார்கள் அவதாரம் பண்ற அந்த இடத்துல நம்ம போனாதான் அப்படின்னு ரங்கநாதன் இவாளுக்காகவே அங்க வந்து இந்த இடத்துல இருந்து ஸ்ரீரங்கத்துல இருந்தேன் அப்படின்னு ஆச்சரியமாக. அப்படி அந்த அவதாரம் எதுக்குன்னு புரியுது. நம்மளுடைய இது எத்தனை அபராதங்கள் பண்ணாலும் அதனாலதான் இந்த இதை விட்டுட்டு போலாம் அப்படின்னு சொல்றேன். அப்பதான் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தவங்கதான் நீங்க ஆச்சரியமா குடிதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் வைத்து வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி அப்படின்னு இலங்கையை நோக்கி விபீஷணன் பார்த்தேன். விபீஷன் மூலமாகத்தானே வந்தேன் அப்படின்னா தர்மவர்மான் அவர் வந்து சந்திர புஷ்கரணியில திருவாராதனம் சாயங்காலம் சந்தியாவந்தனம் பண்ணலாம் இறங்கிட்டு இவரை பார்த்தவொடனே தர்மவர்மான் கண்ணை திறந்தேன், ஆகா நம்ம தபஸ் பண்ண பெருமாள் இங்க வந்துட்டாரு அப்படின்னு அவர் கைக்கரியம் பண்ண ஆரம்பிச்சிட்டு விபீஷணன் எல்லாம் முடிஞ்சு வந்தான். அப்ப அவர் 2 பேரும் இங்க என்னுடைய பெருமாள் அப்படிங்கும் பொழுது அவரையே கேட்கலாம் அப்படிங்கும் போதுதான் ரங்கநாதன் விபீஷணா நீ வந்து அசுரேஸ்வரன், நீ நினைச்சா இங்க வந்துடலாம் ஆகாச மார்க்கத்துல, ஆனா தர்மவர்மான் அப்படி வர முடியாது, அதனால நான் உன் திசை தட்சிண திசையை பார்த்துட்டு நான் இருக்கேன், நீ வந்து எப்பயும் நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு. ஆனா அங்க கூட கோதாஸ்துதியில சுவாமி தேசிகன் எடுக்கும்பொழுது ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கமாக தான் பார்த்துட்டு இருக்கேன், ஆண்டாள் பக்கமா பார்த்துட்டு இருக்கிறதா ரங்கநாதன் வந்து அங்கதான் அப்போ ஆண்டாள் அவதரிப்பா அப்படின்னு அந்த இடத்துல இருப்பேன் அப்படின்னு இருக்காங்க. அப்படி இருந்து ஆச்சரியமான இந்த வண்டிலும்
முரலும் சோலை மயிலினும் ஆளும் சோலை கொண்டவில் அளவும் சோலை குயிலினும் கூவும் சோலை அப்படின்னு அந்த திருவரங்கத்தையே எடுத்து அப்படி ஆச்சரியமான வைபவங்கள் இந்த ஆழ்வார் திருமாலையில ஒவ்வொரு பாசுரமும் ரொம்ப சுலபமாக இருக்கும். அந்த எல்லாருமே ஆழ்வார் புஷ்ப கைங்கரியம் ஒன்று பூமாலை, அதே இவர் பாசுரமாக பாடினார். இவர் ரெண்டுமே பண்ணியிருக்க. சில பேர் புஷ்ப கைங்கரியமாக பண்ணியிருக்கான் திருமலை நம்பிகள் மாதிரி. இவர் ரெண்டுத்தையுமே அந்த புஷ்ப கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இந்த திருமாலையை பிடிச்சார். ஆனா கடைசியில் அவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு, குரங்குகள் மலையை நூக்க குளித்துத்தான் புரண்டிட்டோடி அப்படின்னு சொல்லும் பொழுது சலமிலா அணிலும் போலே அப்படின்னு அந்த அணில் செய்த கைக்கரியை கூட என்னால செய்ய முடியல அப்படின்னு தான் சொல்றேன். நான் ரங்கநாதனுக்கு அப்படி சொல்றேன், வஞ்சனேன் அப்படின்னு சொல்றேன். நான் வஞ்சனா இருக்கேன், அந்த ஒரு அணில் செய்த கைக்கரியை கூட என்னால பண்ண முடியாம இருக்கேனேன்னு சொல்றேன். ஆனா அத்தனை தோட்டம் போட்டு ஒவ்வொரு நாளும் புஷ்ப கைக்கரியம் பண்ணவர். அது என்னன்னா மழை பெஞ்சா நம்ம என்ன பண்ணுவோம், மழை தான் பெஞ்சிட்டு இன்னும் ஒரு வாரத்துக்கு தீர்த்தம் குத்தவானா அப்படின்னு நினைப்போம். ஆனா அவர் போய் தீர்த்தம் குத்து வேற. மழை பெஞ்சா என்ன, அந்த வருண பகவானுக்கு ரங்கநாதன் பண்ற கைக்கரியம் அது வேற, நான் பண்ற கைக்கரியம்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆனா அதே சமயம் நிறைய ஜலம் குத்திடக்கூடாது. அது மழையை பெஞ்சு நானும் குத்தினா இன்னும் மோசமாயிடும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பார்த்து அந்த நாள் மழை பெஞ்ச நாள் கூட விடாத அந்த மண்கள்லாம் தெரிச்சு இது பண்ணி அது அவருக்கு அன்னைக்கு கிடைச்ச அனுகிரகம் எனக்கு இன்னைக்கு நிறுத்தக்கூடாதுன்னு அந்த கைங்கரியங்கள் பண்ணி தானே இருந்து இன்னைக்கு கூட அந்த ஆழ்வார் பார்த்தா அவர் சேவிக்கும் பொழுது மட்டும் அந்த பூக்குடையோட தான் சேவை சாதிப்பேன். அப்பேற்பட்ட அந்த பாசுரங்கள் பாடி நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கு. அந்த சலமிலா அணிலும் போலே அப்படின்னு சொல்லும் பொழுது யாரும் பார்க்காத அந்த அணில், அப்பேற்பட்ட வானரங்கள்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இந்த அணில் ஒரு க்ஷணம் ஒருத்தர் தெரியாது மிதிச்சுட்டா கூட இது பிராணமே போயிடும். ஆனா அது தைரியமாக பண்றது. ரெண்டாவது என்னன்னா, அவாதான் அந்த அனல் கல்லு போடுறா, அது மண் தட்டணும் இல்லையா, அது நான் பண்றேன் அப்படிங்கிறது. என்னால பண்ண முடியுமா, என்னால எவ்வளவு மண் எடுத்துக்க முடியும், இதெல்லாம் தேவையா, போய் உட்காரலாம் அப்படின்னு நினைக்காம நம்மளால எவ்வளவு முடியுமோ அப்படின்னு தனக்கு இருக்கிறது சின்ன கையினால கையில கொண்டு வந்தா கொஞ்சம் தானா. அதனாலதான் சொல்றேன், குளித்து தான் புரண்டி தோடி, குளித்து மண்ணில புரண்டா தன் உடம்பு ஃபுல்லா இருக்குமா. அது பண்றது அதனுடைய சாஸ்திரத்துக்கு இன்னும் அதிகமாக அது பண்றது. அப்படி இருக்கும்பொழுது அந்த மாதிரியான கைக்கறிவும் நான் பண்ணலையே அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படிதான் அந்த போலதான் நமக்கு இப்போ ஏற்பட்ட சுவாமி மன்னார்குடி சுவாமியினுடைய அந்த திருநக்ஷத்திர வைபவமாக வச்சே சொன்னா. எல்லாருமே ஸ்ரீபாஷ்யாதிகள் காலக்ஷேபம் பண்ணவா, அந்த இடத்துல அடியேன் பண்றதுன்றதுல எனக்கே ஒரு பயம், எல்லாம் காலக்ஷேபம் பண்ணவா, நம்ம என்ன பண்ண போறோம். ஆனா அச்சா அனுபவம் அப்படின்னு வரும் பொழுது பெருமாள் நம்மளும் பகிர்ந்துக்கிறோம். நம்மளும் அந்த ஆச்சாரியருடைய கட்டாட்சத்துல சுவாமி தேசிகன் பரமபத சோபானத்துல கடைசியில சொல்லும் பொழுது கடைசியில என்னன்னா, எதுக்கு நம்ம பிரபத்தி பண்ணிட்டோம், என்னைக்கோ ஒரு நாள் மோட்சம், அப்போ அது இன்னைக்கே கொடுத்துடலாம், ஏன் இந்த காலம் அப்படின்னா சரி போயிடலாமேன்னா கூட அவர் நம்ம பெரியவா ஆர்த்தி பிரபத்தி பண்ணவானான்னு தான் சொல்றோம். அது கூட வச்சுக்கல. ஆனா சத்தியம் பிரமாணம், ஆர்த்தி பிரபத்தி பண்ணவாலே அன்னைக்கே மோட்சம் இருக்கு. ஆனாலும் ஏன் பெருசா ஒத்துக்கிறது இல்லைன்னா அதுக்கு 3 காரணம் அவர் எடுக்கிறது. அதான் என்ன சொல்றதுன்னா, அந்த பெருமாள் இங்க வரையது இல்லையா. யாருமே நம்ம குழந்தைகளே இருக்கும், ஒரு 3 குழந்தைகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு குழந்தை சரியா இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குன்னா கூட அம்மா அப்பா அதை எதிர்பார்க்க மாட்டாங்க. அம்மா அப்பா நல்ல இடத்துல இருந்தா கூட அந்த குழந்தை ஆத்துல போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு அந்த பையன் தான் வரமாட்டேங்கிறானா கூட இருப்பாளோ பெருமாள் இந்த சம்சாரத்துல யாரெல்லாம் காலே வைக்க மாட்டா, தேவர்களே அவ கால் வைக்க மாட்டாளாம் இந்த பூமியில. அப்பேற்பட்ட இடத்துல தான் ஸ்திரமாக நிற்கிறது. சொல்லும் பொழுது அப்படி வந்தாய் என் மனம் புகுந்தாய் மண்ணி நின்றாய் நந்தாத கொழுச்சுடரே எங்கள் நம்பி சிந்தாமணியே திருவேங்கடம் நேயந்தாய் இனியான் உன்னை என்றும் விடேனே அப்படின்னு ஸ்திரமாக நிக்கிறேன். அது மட்டும் இல்ல, அப்படி நிற்கும் பொழுது சரி அவருக்கு நம்ம ஸ்லோகம் பண்ணணும், கைங்கரியம் பண்ணலாம். அதனால அந்த காலத்து நீர் அது திவ்ய தேசங்கள் பெருமாள் பத்தி கேட்கறது வச்சுக்கலாம். ரெண்டாவது என்னன்னா, ஆழ்வார்கள் அவதரிக்கிறார். அந்த ஆழ்வார்கள் சொல்லலாம்ல, சுவாமி நீராட்சி உங்க ஜீவாத்மாவாச்சு, எங்களையே படுத்துறது, எங்களையே அங்க அனுப்புறது. ஆனா அப்படி இல்லை, பகவானுடைய சங்கல்பத்தினால இப்பேற்பட்ட சாரமான பிரபந்தாதிகள், அதுக்கப்புறம் ஆச்சாரியர்கள், இன்னி வரைக்கும் ஆச்சாரியர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுதே சுவாமி தேசிகன் தயாசதகத்திலேயே சொல்லும் பொழுது அவளே விகாகே தீர்த்த பகுலாம் சீதலாம் குரு சந்ததி ஸ்ரீனிவாச தயாம்பரி, அவருடைய பெருமாளுடைய கருணதான் ஆச்சாரிய பரம்பரை. கங்கை இருக்கு, கங்கை பிரவாகமாக கங்கையில போய் தீர்த்தாமாடும், நாளைக்கு போய் தீர்த்தாமாடும். யாராவது சொல்லுவாளா, நேர்த்தி தீர்த்தாமாடினா அதே தீர்த்தமாடி இல்லையா, அதுக்கு சமுதிரத்துல போயிட்டு, ஆனா கங்கைன்னு தான் சொல்லுவோம். அப்ப ஆச்சாரிய பரம்பரைன்றது அப்படி. ஆச்சாரியர்கள் இன்னைக்கு காலங்கள் போயிட்டா கூட அந்த பிரவாகம்ன்றது அந்த ஆச்சாரிய பரம்பரை
நம்மாழ்வார் நாதமுனிகள் இருந்து ஆரம்பிச்ச இந்த பரம்பரையான ஆச்சாரியர் நம்ம அடையிறது அந்தந்த இதுல இருந்து அந்த கங்கா பிரவாகத்துல இருந்து நம்ம தீர்த்தமானோம். அதுதான் அது வந்து என்னென்ன கங்கா பிரவாகம் தீர்த்த பகுடாமல் திருவேங்கடமுடியாவுடைய தயைதான் இது. அப்பேற்பட்ட அந்த ஆச்சாரியர் அனுகிரகத்துல இன்னைக்கு ஏதோ அடியனால முடிந்தது. ஸ்ரீரங்க மகாத்மியமே ஆச்சரியமா இருக்கும். இருந்தாலும் அதனுடைய முதல் பாகம் அவருடைய அவதார பாகம் மட்டும். அதுக்கப்புறம் அவர் அதுலயே 2வது பாகம் பூர்த்தியா எப்படி பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணேர்னு வரும். அதுக்கப்புறம் பிரம்மலோகத்துல இருந்து அயோத்தியால இருந்த காலங்கள் அது ஒரு தனி பாகம். அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம் வந்தது ஒரு பாகம். அப்புறம் ஆழ்வார்கள் எப்படி அனுபவிச்சான்னு பார்த்தா அப்புறம் சுவாமி தேசிகன் காலத்துல எப்படி எல்லாம் அந்த ரங்கநாதனுக்கு கைங்கரியம் பண்ணி நமக்கு காப்பாற்றி இன்னைக்கும் சேவிக்கும்படியாக பண்ணார் அப்படின்றது அப்படி பார்த்துட்டு வந்தா இன்னி வரைக்கும் நம்ம சேவிச்சுட்டு இருக்கலாம். அப்பேற்பட்ட உற்சவாதிகள் அரையர் உற்சவம் இன்னைக்கும் நம்ம நடந்து அந்த திவ்ய தேசம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ரங்கநாதன் சொல்லிட்டு அத்தனை திவ்ய தேசமும் அடங்கும். அவாவா திவ்ய தேசத்துக்கு பெருமாளை நம்ம மனசுல நினைச்சிட்டு இன்னைக்கு அந்த பெருமாளை சேவிக்கணும் அப்படின்றதுல ஒரு பாக்கியமாக கிடைச்சு. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த பிரவே நமஹ.